ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் ஜீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தೃಣாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான். பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகளிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே. கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னெதிருப்பாவை பல்பதியம் இனிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை. புதுவையிலே அவதரித்தாலும் கூட ஸ்ரீரங்கநாதனுக்காக பாடியருளி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பாவை. பாசுரம் தோறும் ஸ்ரீரங்கநாதனுடைய அனுபவம் கொண்டாடி மகிழ வேண்டிய அனுபவம். நாம் ஏதோ ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நின்னோம் அந்த அனுபவங்களில். கடைசியாக போன பாசுரத்தில் கூட பார்த்தோம், அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி. இந்த 24வது பாசுரத்திலே ஆண்டாள் தாமும் எம்பெருமான் எழுந்தருளுகை என்று அவனுடைய நடையழகு கண்டு அதிலே மோகித்து அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள். அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி என்று எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணவிசேஷத்திற்கும் போற்றி போற்றி பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுகிறாள். பெரியாழ்வார் பெண் பிள்ளை இல்லையா? பெரியாழ்வார் எப்படி பாடினரோ அதை போல ஆண்டாளும் பாடுகிறாள். பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்தது? சில பேர் ஊரில் பார்த்து சொல்லுவோம், ரொம்ப பெரிய ஆளுங்க. எதனால் பெரிய ஆள் அவர் அப்படின்னா, பணத்தாலையா பதவியாலையா? ஆனால் எதில் பெரிய ஆளாக இருக்கணும்? பக்தி ஆளாக இருக்கணும். இந்த ஆழ்வார்களில் எல்லாரும் சரிசமம்னு கொண்டாடலாம். ஆனால் ஆழ்வார்களில் ஒரு தலைவர்னு சொன்னால் நம்ம ஆழ்வார் தான். அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. இந்த பெரியாழ்வாருக்கு தான் பெரியாழ்வார்னு பேர். முதல்ல அவதாரம் பண்ண பொய்கையாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு பேர் இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் பெரியவர்னு சொல்லுவோம், அப்படியும் பேர் இல்லை. எதனால் இவருக்குன்னு கேட்டால், மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே. பொங்கும் பரிவு. அதனாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார்னு பெயர் அவருக்கெல்லாம் பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் தங்கும் பரிவு. அப்படி இப்படி கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் அவளுக்கெல்லாம். இவருக்கு மட்டும் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டே இருக்கும்.
மற்ற ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானிடத்தில் பரிவில்லையா? நிறைய இருந்திருக்கு. நம்மாழ்வார் சாதிக்கிறார், இந்த வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. எம்பெருமானுக்கு ஒரு கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லையே, இந்த வாளையும் வில்லையும் கொண்டு போகிறதுக்கு தானே ஏந்தி கொண்டு போகிறானே என்று பரிந்து பாடினார் நம்மாழ்வார். ஆனால் எப்பயாவது ஏற்படும். இவருக்கு எப்படின்னா எப்பொழுதும் ஏற்படும். நஞ்சியர் சொல்லுவார், அந்த அப்பாக்கும் பொண்ணுக்கும் இதே வேலை. யாருக்கு? இந்த பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும். எப்போ பார் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருத்தல், எங்கே பார்த்தாலும் பல்லாண்டு பல்லாண்டு. இது எப்படி பண்ணுறா மங்களாசாசனம் அப்படின்னா, அணைய கட்டுடான்னு சொன்னால் வெள்ளம் வருவதற்கு முன்பு அணைக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணி அணைய கட்டுடான்னு சொன்னால் மழையெல்லாம் வடிந்து போய் எல்லாம் போன பிறகு இப்போ அணைய கட்டலாமான்னு யோசிக்கிறேன். இதுக்கு என்ன சொல்லுவா? கதே ஜலே சேது பந்தனம். ஜலம் போன பிறகு அதை தடுக்க வைக்க முயற்சின்னா அது பயனற்றது, ஜலம்தான் போயிடுது. அதை போல் இவர்கள் பாடுகிற மங்களாசாசனம் ஏற்கனவே எம்பெருமான் அவதாரம் பண்ணி முடிச்சாச்சு. வாமன அவதாரம் முடிச்சாச்சு, ராமாவதாரம் முடிச்சாச்சு. ஆனால் இவர்களால் தாங்க முடியல, பொங்கும் பரிவு. அந்த எம்பெருமான அன்றைய காலகட்டத்தில் பார்க்கல, இன்னைக்கு பார்க்குறேன். வாமனாதாவரம் இப்போ நடந்தா போல பார்க்குறான். இவர்கள் கூட இருந்து அந்த பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணா போரே பார்க்குறான். இதில் நாம் ரொம்ப அழகாக பார்த்தோம். பெருமாளை பார்ப்பதற்கு முன்பு தான் இது வேணும் அது வேணும், பார்த்த பிறகு அவனுக்கு பல்லாண்டு பாடுவது தான் நம்முடைய ஸ்வரூபம் என்பதை காட்டுகிறார். இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை சொல்லிட்டு இன்றைய உபன்யாசம் தொடங்கணும். ரங்கநாதனுடைய புறப்பாடு, நம்பெருமாள் புறப்பாடுன்னு சொன்னால் ஆச்சாரியர்கள் ரொம்ப உற்சாகமாக காத்துருப்பான். அது பரமபாகியம்னு கொண்டாடி நிற்பர்கள் அழகா. ஒரு நாள் புறப்பாடு காணாதொழிந்தால் இந்த கண் இருப்பதே பயனற்றதுன்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் மகான்கள் அங்கே ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கண்ணை எலும்பிச்சமையும் சுண்ணாம்பையும் கொண்டு முடித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பெருமாள் பேரில் அத்தனை உயிராக இருக்கக்கூடியவர்கள். நம்பெருமாளும் புறப்பாடுன்னா சரியான நேரம், 6:30 புறப்பாடுன்னா 6:30க்கு தான் அங்கே, முன்னும் இருக்காது பின்னும் இருக்காது. ஆனால் ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாடுக்காக முதலிகள்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் வரிசையில் காத்துன்ட்ருக்கா. நம்பெருமாள் புறப்பாடு ஆப்போறதுங்கிற 6:45, 7, 7:15, 7:30 ஆச்சு. இன்னும் புறப்பாடே ஆலையனர். எல்லா ஆச்சாரியர்களும் ஒருவருக்கொருவர் சேர்ந்திருந்து கட்டி அணைத்து கொண்டு ஆனந்தத்தார்களாம், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். எதற்காக இது ஆனந்த கண்ணீர்? பெருமாள் புறப்பாடு லேட்டாக இருந்ததுன்னா இது ஏன் வடிக்கணும்னு. அப்போ ஆச்சாரியர்கள் சொன்னால், இதற்கு முற்பிறவிகளில் நாம் என்னவா பிறந்தோமோ, எதெல்லாம் வேண்டி கிடந்தோமோ, யார் வீட்டு வாசல்லாம் எத்தனை மணி நேரம் காத்துட்டு இருந்தோமோ, இன்னைக்கு அதெல்லாம் தொலைந்து இந்த ஆத்மா எம்பெருமானுடையதாக ஆகி பெரிய பெருமாள் திருவடி வாரத்தில் எனக்கு எவன் உண்மையான சேஷியோ, எவனுக்கு நான் உண்மையான அடியவனோ, அவன் திருவடி வாரத்தில் இருந்து காத்திருக்கிற பாக்கியம் பெற்றோமே, என்ன பாக்கியம்னு கொண்டாடினார். அந்த மாதிரி நீங்கள் கூட இன்றைக்கி பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது கொண்டு போகலாம் அழகா. 25வது பாசுரம் இன்றைய தினம். ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே போற்றி பல்லாண்டுன்னு பாடி முடித்தாள். இன்று யாம் வந்தோம் இறங்கு. எம்பெருமானே, நாங்கள்லாம் இன்றைக்கு வந்து சேர்ந்தோம். உன்னை பிரிந்து எத்தனை கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு கிடைச்ச நாள் போல எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் உண்டா? ஊரார் எங்களுக்கு இசைவு கொடுத்தாத இருந்து நாங்களும் உன்னிடத்துல வர முடியாமல் இருந்து இப்போ இன்றைக்கி வரக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு, உன்னோட சேரக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. எங்களுக்கு நீ அருள வேணும் என்று சொல்ல அப்போ எம்பெருமான் பார்க்குறான். அவர்களை பார்த்தவன் விசாரிக்கிறான், ஐயோ எனக்காக ரொம்ப கிளேசப்பட்டேல்கள் போல் இருக்கே நீங்கள். கிளேசம் என்றால் வருத்தம். ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேளா? எனக்காக ரொம்ப சிரமப்பட்டேள் மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்ல வார்த்தை ஆண்டாள் சொன்னால், அந்த வருத்தத்தையும் போக்க வேணும் நீ என்று எம்பெருமானிடத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் செய்து தருபவன் அவன். நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தொலைத்து தருபவன் அவனே. அதை தான் சொன்னால் 5வது பாசுரத்தில் சொன்னான், எம்பெருமானை போய் சேரணும்னு நினைக்கிறோமே, எத்தனை சங்கடங்கள் வரும். நல்லதுக்கு தான் 1000 சங்கடங்கள். இந்த பாருங்க, ஷாப்பிங் போகலான்னா ஜாலியாக கிளம்பிடுறாள். திருப்பாவிக்கு வரணுமே என்ன சுவாமி, நானும் கிருஷ்ணா நகரில் தான் இருக்கேன், டெய்லி வரணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது சாத்துமுறைக்காவது வந்துவிடுறேன்.
ஏதோ சிரமம், ஏதோ வர முடியல. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி, யாருக்கும் மகதாமபி, மகான்களுக்கும் கூட. இப்போ எப்படி அந்த தடைகளை உடைத்து கொள்ளுவது? தீயினில் தூசாகும் செப்பு, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இது தன்னிடையே விட்டுப்போம். நீ அதற்குன்னு ஒரு பிரயத்தனம் பண்ண வேணாம். பகவன் நாம அனுசந்தானத்தோடு நீ செய்கிற பொழுது அந்த தடை தன்னிடையே விட்டு போகும். அப்போ எம்பெருமானை பார்த்து ஆண்டாள் சாதிக்கிறா, எங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தத்தையும் தொலைத்து தர வேண்டியது தேவரீர் என்றோ. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, இந்த வருத்தத்தையும் தீரும்படியாக செய்து மகிழ்ச்சியையும் உண்டாக்க வல்லவன் தேவரீர் என்றோ என்று இந்த பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். அற்புதமான பாசுரம். எல்லாரும் ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி புத்திரனாக பிறந்து ஸ்ரீ மதுரையிலே ஓரிரவில், அந்த ஒரே ராத்திரியில் இன்னொருத்திக்கு மகனாக ஆனான். ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர, யாருக்கும் தெரியாதபடி மறைத்து வளர்க்கப்பட்டான் பகவான். மறைத்து வளர்க்கப்பட்டாலும் கூட அதை தாங்க முடியல, தரிக்கிலானாகி, தரிக்க முடியாத, தான் தீங்கு நினைந்த மனதிலே பகவான் விஷயத்தில் ஒரு தீமையை நினைத்தான். யாரு? கருத்தை, அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பிழைப்பித்து கஞ்சன். இந்த கஞ்சன்கிறவன் எம்பெருமானை பற்றி தீங்கு நினைக்கிறான். தீங்கு நினைக்கக்கூடிய கருத்தை எம்பெருமான் பிழைப்பித்துன்னா பொய்யாக்கி. கஞ்சன் வயிற்றில், கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பென்ன நின்ன, ஒரு காலாக்னி எப்படி இருக்கும் அந்த நெருப்பு போல வயிற்றில் நிற்கிறானா எம்பெருமான். நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. நெடுமால்னு சொன்னால் மிக்க வியாமோகம் உடையவன், மிக்க அன்பு பூண்டவன் அப்படின்னு அர்த்தம். உன்னை அரித்திட்டு வந்தோம், உன்னை பிரார்த்தித்து கொண்டு வந்தோம். பறை தருதியாகில், பறைங்கிறத எங்களுக்கு கொடுப்பாயாகில் திருத்தக்க செல்வமும், பிராட்டிக்கு தக்க செல்வமும், சேவகமும், எம்பெருமானுடைய வீரியத்தையும் யாம் பாடி, நாங்கள் எல்லாரும் பாடிக்கொண்டு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, வருத்தத்தையும் தொலைத்து மகிழ்ச்சியையும் உண்டானவர்களாக ஆகி நின்று வந்து நிற்கிறோம் என்று ஆண்டாள் இங்கே காண்பிக்கிறாள். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. முதல்ல வர்ணிக்கிறாள், ஒருத்தி மகனாய். ஒருத்திக்கு மகனாய் பகவான் அவதாரம் பண்ணான். ஓரிரவில், அதே ராத்திரியிலே ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர, அதே ராத்திரியில ஒருத்தி மகனாக பகவான் ஒளிர்த்து வளரும்படியாக நின்னான் என்று காண்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணுகிறார். தேவகி வசுதேவருக்கு கிருஷ்ணன் மகனாக அவதரித்தான். நந்தகோபர் யசோதைக்கு மகனாக வளர்ந்தான். அங்கே எப்படி ஸ்ரீராமாயணத்தில் அப்படின்னா, 4 தசரதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 3 தேவிகள், தசரதனுடைய 3 பத்னிகள், இந்த 4 சேர்ந்து ஒரு யாகம் பண்ணுறான், புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு 4 ஒரு மணியாக பிறந்தான் ராமன். ரொம்ப ஆச்சரியம் அந்த இடத்துல. அந்த ஒருவர், அதாவது தசரதன் என்கிற ஒருவன் 4 பேரை பிள்ளையாக பெற்றெடுத்தான். அதாவது தசரதன்கிறவனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, 4 பேருக்கு சேர்த்து ஒரு குழந்தையாக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான்.
என்று ஆச்சாரியர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். ஒருத்தி மகனாய், ஒருத்தின்னா தேவகியினுடைய மகனாக ஒருத்தி அப்படின்னு ஏன் அவளை பார்த்து ஒருத்தின்னு சொல்றான்? ஒருத்தி என்றால் அவளை போல இன்னொருத்தி இல்லை, அவளும் ஒருத்தியே. அத்விதீயதைன்னு சொல்லுவாள். அப்படின்னா அத்விதீயை என்றால் இரண்டாம் அவள் இல்லாதவள். சார் அவர் தான் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் அவருக்கு சமமானவர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒருத்தின்னு சொன்னால் தேவகியை போல பாக்கியம் பெற்றவள் இன்னொருத்தி இல்லை. என்ன பாக்கியம் தேவகிக்கு? உலகத்தையே எல்லாவற்றையும் எடுத்து தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காத்தவன் பகவான். திருப்பானாழ்வார் பாடினார், ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். எல்லா உலகங்களையும் எடுத்து தன் வயிற்றுக்குள்ள வச்சு ரட்சிக்கிறான் எம்பெருமான். எங்கப்பா இருக்கான்? ஒரு சின்ன ஆளின் இலை மேல இருக்கான். இப்போ எல்லாரும் எங்க இருக்கா? சகல தேவர்களும் எங்க இருக்கா? சகல லோகங்களும் எங்க இருக்கு? நாமெல்லாம் எங்க இருக்கோம்னா எம்பெருமான் வயிற்றுல இருக்கோம். வயிற்றுல வச்சு காப்பாத்துறான் எம்பெருமான். ஆளிலை கண்ணன் அப்படின்னு குட்டி கண்ணனா இருக்கு. இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? உலகத்தையே வயிற்றுல வச்சவன இவள் தன் வயிற்றுல சுமந்தா தேவகி. இது என்ன பாக்கியம்? ஒருத்தி. அவளை போல இன்னொருத்தி உண்டா உலகத்துல? வேற யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? அழகா எல்லாரும் எம்பெருமானை பார்த்து தகப்பனாரே தாயாரேன்னு கொண்டாடுறார். அந்த எம்பெருமானுக்கு பிறப்புங்கிறது இல்லை. வேதம் சொல்றது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. ஆழ்வார் தமிழ்படுத்தினார், பிறப்பில் பல்பிறவி பெருமான். பிறப்பு இல் பல்பிறவி பெருமான். ஒன்றுக்கொன்று முரணா இருக்கு. பிறப்பற்றவன் பல பிறப்புடையவன். ஒன்று பிறப்பற்றவன்னு சொல்லணும், இல்லை பல்பிறப்பாளன்னு சொல்லணும். ஏன் ரெண்டையும் சொல்கிறாருன்னார், நம்மை போன்ற பிறப்பற்றவன். நாமெல்லாம் கர்மம் பாப புண்ணியம் செய்ததால் பிறக்கிறோம். அப்பப்போ வீட்டில் சண்டை வந்தால் அந்த பிள்ளை சொல்லுவோம், இங்கே போய் பிறந்தேனே பாச்ச, நான் போய் இங்கே வந்து பிறந்தேனே. அந்த காலத்தில் அப்படி பேசுகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. போட்டதை சாப்பிட்டு ஓடிண்டே இருக்கணும், கண்ணு முன்னாடியே நிற்க முடியாது. இன்னைக்கு தைரியமாக பேசுகிறான் பிள்ளை, நான் இந்த வீட்டில் பிறந்தேனே. எங்கடானா? நான் பிறக்க வேண்டியது எங்கே தெரியுமா? அப்பா சொல்லுவார், எங்கேயோ பிச்சைக்காரன் வீட்டில் பிறக்கணும், நல்ல வேலை இங்கே வந்து பிறந்த, சௌகரியமாக 2 வேளை 3 வேளையாக சோறு கிடைக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவா அப்பா சொல்கிறச்சு. நாம் எங்கே பிறக்கணும்னு முடிவு பண்ண முடியுமா? இங்கே பிறக்கலாம், இவர் வீட்டில் பிறக்கலாம், அதற்கு நமக்கு யோக்கியதையே கிடையாது. ஏன்? நாம் செய்த கர்மா நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அதைத்தான் பகவான் திருப்பி திருப்பி சொல்கிறான், மனித பிறவி கிடைச்சது பெரிய பாக்கியம். நல்ல சத்தான நீ குலத்தில் பிறக்கணும்னா விடாத தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணு, பாபங்களை சேர்த்துக்காத. ஏன்னு சொல்கிறார் திருப்பி திருப்பி கீதையில் சொல்லும்படியான வார்த்தை எதனாலேனர், இந்த பிறவியிலேயே உனக்கு என்ன நடக்கும்னு தெரியல, அடுத்த பிறவி நீ என்ன அறிய போகிறாய். இப்போ நல்ல பிறவி கிடைக்கணும்னா இந்த பிறவியில் நீ செய்யக்கூடிய காரியங்களை சத்தான காரியங்களாக செய்யும். அதான் வள்ளுவரே சொல்றார், பொருள் இந்த பிறவிக்கு வேண்டிருக்கலாம், அடுத்த பிறவிக்கு அருள் தான் வேணும். இப்போ அந்த அருளை பெறுவதற்கு முயற்சி பண்ண வேணும். அதனால நாம பிறப்பதை நிச்சயம் பண்ண முடியாது. பகவான் எப்படின்னா நம்ம போல கர்மாதீனமாக பிறக்கல, இச்சானுகுணமாக பிறக்கிறார். அவர் செலக்ட் பண்றார், நான் போனா போறது, தசரதனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவருக்கு பிள்ளையா பிறக்கிறேன். சரி, நான் வசுதேவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அவருக்கு பிள்ளையா பிறக்கிறேன். இதெல்லாம் அழகா ரிஷிகள் சொல்றார். பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம். பிதரம் ரோச்சயா மாச, தான் தன் தகப்பனை இவர்னு சொல்றான் பகவான். நான் இவரை தகப்பனா வச்சுக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் வந்து அவதாரம் பண்றான். அப்படி தேவகி வயிற்றிலே தான் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான். எல்லாரும் 10 மாசம்னா இவன் என்ன பண்ணான்? 12 மாசம். 12 மாசம் பரமாத்மாவை தன் வயிற்றிலே சுமந்தாளே, அவளை போல ஒருத்தி உண்டா? ஒருத்தி, அவள் ஒருத்தி தான். அங்க அவளுக்கு கிடைக்கிற பாக்கியம் வேற யாருக்கு கிடைச்சது? அது அழகா ஒருத்தி. ரிஷி சொல்றார், தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகி கர்ப்பத்திலேருந்து எம்பெருமான் தோன்றுகிறான் அப்படின்னு சொல்றாச்சு. ஒருத்தி மகனாய், அந்த தேவகி வசுதேவருக்கு பகவான் மகனாக அவதாரம் பண்றான். மகன்னா யாரை பார்த்து மகன்னு சொல்றது? தாய் தகப்பன் சொல் கேட்கிறவனுக்கு தான் மகன்னு பேர். சொல்லாம இஷ்டத்துக்கு திரிஞ்சான்னா கேட்காம அவனுக்கு மகன்னு பேர் இல்லை. இவர் எங்க கேட்டார்னார்? பிறந்த உடனே சங்க சக்கரத்தோட தோன்றினார் பகவான்.
தோண்டின உடனே தேவகி வசுதேவருக்கு பயம் வந்துடுது. எதெல்லாம் பயம் போகணுமோ, சங்க சக்கரம் பார்த்தா பயம் போகணும். சக்கரத்தாழ்வார் இருப்பார், நம்ம காப்பாற்றுவார். சங்காழ்வார் இருக்கார், காப்பாற்றுவார். பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு இருக்கு, அது சொல்லுவா. இப்போ வனேரணே சிறுஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபஸ்டு மகாபயேஷு இதம் படன்னு ஸ்தோத்திர மகாகுலாத்மா சுகீபவே தத்கிருத சர்வரக்ஷகான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்பிஷாம் பிரணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று பஞ்சாயுதாழ்வாரையும் கொண்டாடக்கூடிய ஸ்லோகம். நம்முடைய பயத்தை போக்குறது. எந்த இடத்துல காட்டில் சொன்னால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு துணையாக இருந்து ரட்சிக்கும். அப்படி பஞ்சாயுதத்தோட பகவான் சொல்கிறான், தோன்றுகிறான். தேவகி வசுதேவர் பிரார்த்திக்கிறான், உபசம்ஹர, மறைச்சிக்கோ, ஏன் கம்சனால் ஆபத்து வந்துடும். இந்த பிள்ளை என்ன பண்ணான்னார், மகன் சொன்னபடி கேட்டானவன். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் போட்டி வச்சா யார் சிறந்த மகன்னா கிருஷ்ணன் தான். ஒரு நாளும் சொன்னதை கேட்டதே இல்லை, பிறந்த அன்னைக்கே சொன்னதை கேட்டான் எங்கள் கிருஷ்ணன் கோட்டி அப்படி சொல்லுவானா, பிறந்த அன்னைக்கே கேட்டான். ராமர் எப்போ கேட்டார், வயசு வந்து பக்குவமான பிறகு கேட்டார். இவன் தான் மகன், ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு அவதாரம் பண்ணின்னு சொல்லலை. பெரியோர்கள்லாம் இந்த நிலவுலகிலே தோன்றினார்கள்னு சொல்லணும், அவதாரம் பண்ணினான்னு சொல்லணும். நம்ம பாரி சாதாரண பேசக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பரிபாஷைகள்னு இருக்கு. சுவாமி எழுந்தருள வேணும், சுவாமி பொன்னடி சாத்தியருள வேணும். சில பேருக்கு புரியலன்னா அது என்னென்னு குழம்பின்றே இருக்கும். ஒரே என்ன சொல்கிறார் சுவாமி, என்ன சொல்கிறார் புரியலையே, திருப்படி சாத்தியருள வேணும். இதில் வார்த்தையை மாற்றிட்டோன்னா போச்சு. திருப்படி சார்ந்தார்னா பரமதிச்சார்னு அர்த்தம். சுவாமி எப்போ திருப்படி சார போகிறதுன்னா அப்படி கேட்கக்கூடாது. அழகா சுவாமி எப்படி திருவடி சாத்த போகிறது, சுவாமி எப்படி பொன்னடி சாத்த போகிறதுன்னா, எப்போ தேவரீர் பொன்னடிகளை எங்கள் இல்லத்திலே பதிக்க போகிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அழகான பரிபாஷைகள் உண்டு. அப்போ ஆச்சாரியர்கள் இந்த உலகிலே தோன்றினா அவதாரம் பண்ணா. ராமானுஜர் அப்படின்னா அவதாரம் பண்ணினார். அவர் ஸ்ரீபெரும்புதூரிலே யதிராஜ முனியாக தானும் அவதாரம் பண்ணி இந்த உலகத்திலே இருளை போக்கினார் அப்படின்னு காண்பிக்கிற அழகா அங்கேருந்து. இந்த போல பகவான் எப்படி பண்ணானார், தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகி கர்ப்பவாசத்தில் இருந்து பகவான் ஆவிர்பூதம் தோன்றினான்னு சொன்னார் ரிஷி. அது தோன்றினான் ஏன்னு சொன்னார், பிறந்தான்னு சொன்னால் அது அவத்தியம், கேடடு, இழுக்கு. நம்ம போல கர்ப்பவாசத்தில் இருந்து பிறந்து கட்டப்பட்டு வெளில வந்தால் போகிறோம்னு அப்படிலாம் எம்பெருமானை போய் சொல்கிறதா, அப்படி சொல்லக்கூடாது. தோன்றினான், கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதை போல் பகவான் அவள் வயிற்றிலேருந்து அப்படி தோன்றினான். ஆண்டாள் பார்த்தா இப்படி சொன்னால் தோன்றினான்னு சொன்னா தான் இழுக்கு. ஏன், நமக்காக அங்கே உள்ளே கர்ப்பவாசம் இருந்து 12 மாதம் இருந்து பாடுபட்டு வந்தானே, அவனை என்ன சொல்லணும்னா பிறந்து. நம்மாழ்வார் பாடினார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். எம்பெருமான தனிச்சு பிரிச்சுட்டா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன், குன்றை எடுத்து எம்பெருமான் ரட்சித்தானே, அங்கே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. எடுத்து எம்பெருமான் அந்த குன்றை குடையாக பிடித்து 7 நாட்கள் அப்படி ரட்சித்தானே எல்லாரையும். முடிச்ச பிறகு கோவர்தன கிரிதாரியாக முடிச்சு வெளியில் வரான். இந்திரன் கை ஓய்ந்து போயிருக்கான். இந்திரன் காலில் விழறான் எம்பெருமான் திருவடிகளில் விழுந்து, ஐயோ செய்த தவறு மன்னிச்சிடும், இப்படியா தவறு பண்ணுவேன். அப்போ எம்பெருமானுக்கு ஐஸ் வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னா கோவிந்த பட்டாபிஷேகம். எம்பெருமானுக்கு ஒரு பெரிய முடிசூட்டு விழா பண்ணுறான். இப்போ அந்த கூட இருக்கக்கூடிய அத்துணை இடையர்களும் பெருமாளை பார்த்து, கிருஷ்ணா உன்னை பற்றி இப்போ தான் டவுட்டே வருது எங்களுக்கு. என்ன டவுட்டுன்னு, இவ்வளோ நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கிருஷ்ணன் நினச்சோம், இப்போ தான் தெரியறது நீ யாருன்னு கேட்குற. நீ தேவனா, நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா, நீ யார் சொல்லு. ஏன்னா 7 நாள் ஒரு பெரிய மலையை எதுவும் இல்லாமல் ஒருவன் பிடிக்க முடியும்னா அவன் கண்டிப்பாக எங்கே போல மனுஷனாக இருக்க முடியாது. நீ யார், தேவனா, நீ யக்ஷனா, கந்தர்வனா அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே யார் எம்பெருமான்? பரதேவன், தேவதைகளுக்கு தேவதையவன், மனிதருக்கு தேவர் போல, தேவர்க்கும் தேவாவோ. ஆழ்வார் சொல்றார், மனுஷருக்கு தேவர் போல, மனிதர்களுக்கு தேவர் போல, தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடிய வேதம் சொல்றது. பரமம் ச தெய்வதம் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பரமம் ச தெய்வதம். வேதம் கொண்டாடுறது பகவானை. ஈஸ்வரர்களுக்கெல்லாம் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன்.
தெய்வங்களுக்கெல்லாம் பரதேவதையாக நிற்கக்கூடியவன். அப்போ தன்னை சொல்லிக்கணும் இல்லையோ பரதேவதைன்னு. அப்போ சொல்கிறான் கிருஷ்ணன், ஐயோ அகம்போ பாந்தவோ ஜாதகா, உங்களோட உடன் பிறந்தவன் பானா, உங்கள் அம்மாஞ்சி பிள்ளை, அத்தை பிள்ளை, உங்கள் மாமா பிள்ளை, உங்கள் பக்கத்து வீடுறா யசோதை பிள்ளைடானா. இப்போ எம்பெருமானுக்கு என்னன்னா, அவ வேற ஜாத்தின்னு ஒதுக்கிற கூடாது. என்ன ஆசை அவருக்குன்னா, உன்னோட சேர்ந்த கிளாஸ்மேட்ரா, நானும் நீ ஒன்னா தாண்டா படித்தோம். எதில் படித்தான்னா வெண்ணெய் திருடுவதில் எக்ஸ்பர்ட் ஆவது. அதான் அவர்கள் படித்த காரியம், வேற ஒன்றும் பண்ணலை. அழகா இப்போ சொல்லிக்கிறான், இந்த உறவை எம்பெருமான் முறித்து கொள்ள விரும்புவதில்லை. அதுதான் இங்கே சொல்கிறா. ஆகையால தான் ஆண்டாள் சொன்னா, பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து. பகவான் அப்படி பிறக்கிறது தான், அப்படி பிறந்தான்னு சொல்கிறது தான் எம்பெருமானுக்கு உயர்த்தின்னு நினச்சிக்கிறேன். இல்லைனா யாராவது இப்படி பேர் வாங்குவாடா அர்ச்சனை பண்ணுறச்சே, நவநீத சோராய நமஹா, இந்த முதல்ல சொல்கிற திருநாமம் பாருங்க, சர்வேஸ்வராய நமஹா, ஸ்ரீரங்கநாதாய நமஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ரங்கநாதா உனக்கு நமஸ்காரம், சர்வேஸ்வரா உனக்கு அப்படின்னு சொல்கிறச்சே கடைசி என்ன, வெண்ணெய் திருடனே நமஸ்காரம். யாராவது இந்த பட்டம் வாங்குவாளா? நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு எப்பயோ ஸ்கூலில் படித்தவர், நாம் ஏதோ இன்றைக்கி ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கோம், ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், அவர் ஓடி வரார், டேய் என்னடா எப்படிடா இருக்க, அன்றைக்கி ஞாபகம் இருக்கா நானும் நீயும் போய் பக்கத்து வீட்டில் போய் திருடினோமே. இவர் கலெக்டராக உட்காந்துட்டு மீட்டிங், அப்புறம் ஏன்டா நான் இப்போ சொல்லக்கூடாதான் அதெல்லாம். நான் பக்கத்தில் இருக்கிற முடிச்சு பார்க்குறான், என்ன இவரும் நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் பண்ணியிருக்காரா. இப்போ எவ்வளோ ப்ரெஸ்டீஜை பார்த்துப்போம். கிருஷ்ணன் என்னன்னார், இப்போ யாராவது அர்ச்சனை பண்ணணும்னா நவநீத சோராய நமஹா. அந்த ஊரில் எல்லாரும் என்ன பெரிய ஒரு ஏற்றம்னா, 4 அடி கொடுத்தேன் கிருஷ்ணன்னா அதுதான் அவளுக்கு கிடைச்ச பட்டமா. ஆயர் கொடுந்தாய் அவரால் புடையுண்ணும் நல்லா போட்டு வெளுப்பாடும். கிருஷ்ணனை முத்துவாள் ஆயர் கொடுந்தாய் அவரால் புடையுண்ணும். ஆழ்வார் கேட்குறாரு, மாயப்பிரானை என் மாணிக்கச்சோதியை, மாயப்பிரான் அவன் என் மாணிக்க சோதி, தூயவமுது தூய்மையான ஒரு அமிர்தம், பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே, என்னுடைய மாயப்பிறவியை தொலைத்தேனேன்னார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியம். எம்பெருமானுடைய அவதாரம் நம்முடைய ஜன்மம். எம்பெருமான் நிலவலகை தோன்றுதல், நாம் பிறந்து மடிதல், ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு காட்டினார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். நாம் செய்த கர்மா அவனை தூக்கி நம்மோட கீழே வைக்கும்படியாக இருக்கும், அவனுடைய கருணை நம்ம தூக்கி இங்கேருந்து அங்கே சேர்க்கும்படியாக இருக்கும். நாம் அவனுடையவன்னு நினைக்கிறச்சே நம்முடைய பிறவி அவன் அம்மா அப்பா காலில் பட்ட விலங்கு பட்ட பாடுபடும், அவிழ்ந்து போம் அப்படின்னு கொண்டாடுற ஆச்சாரியர்கள். அவன் பிறப்புக்கும் நம் பிறக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் நம்ம கிடைக்கிற அனுபவம் என்ன, நம்மால் அவன் படுகிற பாடு என்ன. ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டே இருக்கார். ஆழ்வார்கள்லாம் போய் கேட்டார், எப்போ பெருமாளே எழுந்துக்க போறீர், எப்போ பர்மனெண்ட்டாக காத்தாலும் எழுந்துக்கிறேன்னு. போராது, எப்போ பர்மனெண்ட்டானார், அது முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா, என்னைக்கு இங்கே இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சிண்டு வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறேனோ அன்னைக்கு தான் எழுந்துக்க போகிறேன். ஆழ்வார் கை கோப்பினார். அது ஒரு நாளும் நடக்காது, படுத்துட்டே இருக்கும். நடந்துருமான்னு அவ்வளோ சீக்கிரத்தில். கோயிலில் நுழைஞ்சாலே என்ன ஆசைப்படுறார், சில பேர் இப்படி பார்வையை நேராக போவா, சில பேர் அந்த கடையில் தான் திரும்புவா, போர்ச்சே நோட் பண்ணிடுவா, வரச்சே இந்த கடையில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். முழுக்க ஆழ்வார் கேட்குறார், எப்போ நீர் கூட்டிகிட்டு போகிறது எல்லாரையும், முடியாத காரியம் இல்லையே. இப்போ எம்பெருமான் படுகிற பாடெல்லாம் யாருக்காகனா நமக்கு. ஸ்ரீ மதுரையிலே சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணுறான் பகவான். அந்த ஒருத்தி போல, தேவகி வசுதேவர் போல இன்னொருத்தி இல்லை, அந்த தம்பதி போல ஒரு தம்பதி இல்லை. எம்பெருமானை மகனாக பெற்றெடுத்தார்கள். அடுத்து சொல்றார், ஓரிரவுனா அவன் அவதாரம் பண்ணின ராத்திரி. அந்த ராத்திரிக்கு சதுருஷம் இன்னொரு ராத்திரி இல்லை. எப்போ எம்பெருமான்னா விடியற் காத்தால் அவதாரம் பண்ணணும், சூரியன் உதித்த பிறகு அவதாரம் பண்ணணும், உலகம் கொண்டாடணும், சோபனம் சொல்லணும். இந்த கிருஷ்ணன் பாருங்க ராத்திரியில் அவதாரம் பண்ணுறான், எல்லாரும் தூங்க வச்சு அவதாரம் பண்ணுறான், சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணுறான். அந்த ராத்திரி போலே இன்னொரு ராத்திரி இல்லை. எங்கே தெரியறது, ஸ்ரீ ஜெயந்தி வந்தால் ராத்திரியெல்லாம் கொண்டாட்டம். சாப்பிட்றது சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிக்கிறது. இன்றைக்கி நிலைமை மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தான் ஃபுட்டே எடுத்துக்கிறான். ஆனால் சூரிய அஸ்தமனத்தில் ரொம்ப நாள் தாண்டி எடுத்துக்கூடாது.
ஆனால் ஸ்ரீ ஜெயந்திக்கு அப்போ என்ன பத்திரிமா பண்ணணும், சூரிய அஸ்தமனமெல்லாம் ஆகி ராத்திரி பிறகு காத்தாலேருந்து விரதம் இருந்து திருவாராதனம் தொடங்கி ராத்திரி தான் பூர்த்தி பண்ணி எல்லாம் எடுத்துக்கணும் பிரசாதங்கள். ஸ்ரீ ஜெயந்தி அப்படி தான் நம்மெல்லாம் கொண்டாடுறோம். ஓர் இரவு, அந்த ராத்திரி போல இன்னொரு ராத்திரி இல்லை. ஆனால் அடுத்தது சொன்னார், அந்த ராத்திரி மதுரைக்கு, மதுராங்கிற நகரத்திற்கு பாக்கியமில்லாத ராத்திரி. எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் வந்து அவதாரம் பண்ணுறான், பண்ணுறவன் ஒரு நாள் அந்த ஊரில் தங்கக்கூடாதா? ஒரு நாள் வேண்டாம்ப்பா, ஒரு ராத்திரி தங்கக்கூடாதா? அது கூட பாக்கியம் இல்லையே அந்த மதுராய்க்கு. ஓர் இரவில் அவர்கள் செய்த பாக்கியஹீனத்தை. ஓர் இரவில் என்ன ஆறுதுன்னார், ஒருத்தி மகனாய், இன்னொருத்திக்கு பகவான் மகனாக ஆகிறான். யாருக்கு? யசோதை பிராட்டிக்கு மகனாக ஆகிறான் எம்பெருமான். என்ன ஆச்சரியம் அது! உலகம் எம்பெருமானை பார்த்து தாயே தந்தையேன்னு கொண்டாடுறது. என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய். சாஸ்திரம் சொல்றது துவமேவ மாதா ச பிதா துவமேவ. வேதம் சொல்றது, ரிஷிகள் எல்லாம் கொண்டாடுறா பகவானைத்தான் பிதா மாதான்னு. அவன் பார்த்து சொல்கிறான், யசோதா அம்மா அப்படின்னு அழைக்கிறான் அந்த பிள்ளை. அதான் சொல்கிறார், ஒருத்தி, என்ன பாக்கியம் செய்த ஒருத்தி இவள், இவளை போல இன்னொருத்தி உண்டா யசோதையை போல. எம்பெருமானிடத்தில் எம்பெருமான் பார்த்து அழைக்கிறச்சே அந்த அழைக்கக்கூடிய வார்த்தை அம்மான்னு சொல்ல, உலகம் இவனை அம்மான்னு சொல்லும்படியா இருக்க, இவள் அதை கேட்கும்படியா இருந்தா யசோதையை போல இன்னொருத்தி உண்டா? இல்லை. அதுக்கு மேலே உண்மையிலேயே யாருக்கு மகனாக இருந்தான்னா யசோதைக்கு தான் மகனாக இருந்தான் எம்பெருமான். ஒருத்தி மகனாய். அங்கே குழந்தை பிறந்த உடனே அழலை, எந்த விஷமும் பண்ணலை, தாயாரிடத்துல பால் குடிக்கலை. எல்லாம் நடந்தது எங்கன்னார், இங்கே திருவாய்ப்பாடியில் தான், யசோதை கிட்ட தான். அவள்கிட்ட தான் எம்பெருமான் பால் குடித்ததும், அவள்கிட்ட தான் எம்பெருமான் விஷமங்கள்லாம் பண்ணதும் அழுததும் எல்லாம் இங்கே. ஆகையால சொல்லுவா ஆச்சாரியர்கள்லாம், பிறந்த இடம் எது தெரியுமா? எங்கே அழுது பால் குடித்து நின்றானோ அதுவே பிறந்த இடம். இப்போ யசோதை இடத்துல தான் அவன் பிறந்து இருந்தபடியே ஆயிடுச்சு. உடனே ஒருத்தர் கேட்குறாரு, அது என்ன சுவாமி, தேவிக்கு குழந்தையா பிறந்துட்டு தேவிக்கு தானே பாலை கொடுக்கணும், யசோதை கொடுத்தான்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? பட்டரை கேட்டார். அடே, தேவகி கொடுக்கல, யசோதை கொடுத்தா, அவளுக்கு முளை சுரந்தது, எம்பெருமான் அதை ஸ்வீகரித்தான்னா உனக்கு என்னடா நஷ்டம்? உனக்கு என்னப்பா நஷ்டம்? எம்பெருமான் அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா உனக்கு என்ன கஷ்டம்? நம்ம ஊரில் கேள்வி வேண்டாத கேள்வி கேட்கறதுக்குன்னே 4 பேர் இருப்போம். இந்த கிரந்தம் சொல்கிறதே, சாஸ்திரம் சொல்கிறதே, இதை கேட்கலாமே இல்லை. பட்டர் சொன்னார், பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வார்த்தையை சொன்னார். ஒருத்தி மகனாய், அவ்வளோதான் ஒருத்தியம். ஏன்னா பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினதோட யசோதை பிராட்டிக்கு பட்டம் கட்டினான் எம்பெருமான். ஒருத்தி மகனாய். யசோதை எப்படியெல்லாம் நியமிக்கிறாளோ அப்படி அந்த நியமனத்தை கேட்டான். உலகம் யாரால் நியமிக்கப்படுகிறது? வேதம் சொல்றது, சாஸ்தாஜனா நாகும் சர்வா ஆத்மா. சாஸ்தான்னு பேர் எம்பெருமான். சாஸ்தான்னா என்ன? பகவானுக்கு ஏன் பேரு? நியமிப்பவன்னு பேர். எல்லாரையும் உள்புகுந்து நியமிப்பவனாக பரமாத்மா இருக்கிறான். அந்த நியமிப்பவனாக இருக்கக்கூடியவனை யசோதை நியமிக்கிறா. ஏ கிருஷ்ணா, இங்க உட்கார், அங்க எழுந்துரு, இப்படி படு, அங்க போ, இதை சாப்பிடு. என்ன ஆச்சரியம்! ஆழ்வார் கேட்கிறார், உலகமே நியமிக்கிற ஒரு வஸ்துவை ஒரு சாதாரண ஒரு பெண் பிள்ளை, இடக்கை வலக்கை அறியாதவள் நியமிக்கிறாள். போதா குறைக்கு என்ன பண்றா? பொத்த உரலோடு சேர்த்து வச்சு இழுத்து கட்டுறா. பாரு உன்னை என்ன பண்றேன். ஏன்னார் டெய்லி 10 பானை காணா போயிட்டே இருக்கு. ஏன்னார் உடஞ்சி தூக்கி போட்டுட்டே இருக்கான். கம்ப்ளைண்ட்ஸா குவியறது கிருஷ்ணன் மேர்ல. பக்கத்துல இங்க போச்சு, அதை காணோம், இப்படி எடுத்துன்னு போயிட்டான், எங்க வீட்டுல வெண்ணெய் திருடின்னு போயிட்டான். யசோதை முன்னாடி மட்டும் பெரிய ஆக்ஷன் நடக்கும். அம்மா நான் போவேனாங்க, இப்பதான் தூங்கின்னு வரேன் பாரு. என்னெல்லாம் பண்ண முடியும்? யசோதை பார்த்தா, அடே நீ திரிஞ்சாத்தானே இத்தனை காரியம், உன்னை திரியவே விடாம கொண்டு வந்து கட்டுறேன் பார் அப்படின்னு கிருஷ்ணனை கட்டுறதுக்கு தேடினா எதுவும் கிடைக்கல. எங்கேயோ பொத்த உரல், இது உபயோகம் இல்லைன்னு வச்சு இந்த உரல் நல்ல வேளை கிருஷ்ணனை கட்டுறதுக்கு உபயோகமாச்சு. இன்னைக்கும் வடக்கில் போனா சொல்ல உக்கல் பந்தன் அப்படின்னு ஒன்று காமிப்பா அழகா. இங்கே தான் கிருஷ்ணனை கட்டின இடம் அப்படின்னு வச்சு சேர்த்து பொத்த உரலோடு ஒன்னா சேர்த்தா யசோதை. அதோட ஒன்னா நிற்க வச்சு ரிட்டனை இழுத்து கட்டுற. முதற்கவி ஆழ்வார் வர்ணிக்கிறார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டினாள்னு இல்லை, கட்டுண்ண பண்ணிய. அவள் கட்டும்படியா தன்னை ஆக்கி கொடுத்தான் சர்வேஸ்வரன். அழக
அப்படி இழுத்து வச்சு கட்டினான். பார்த்தா எப்படி இருக்குன்னா உரலோட அவன் சேர்ந்து இருக்கும்படியா இருக்கு. கிருஷ்ணன் அழறான், அப்படி கண்லேருந்து அப்படி ஜலமா கொட்டுறது, வாயிலேருந்து கத்தனம்னு வருது. அங்கேருந்து யசோதா கை அழுதா பாருன்னா கப்சிப்பனாட்டான். அப்படி எம்பரும் அப்படியே முகமெல்லாம் இவ்வளோ வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் கதறி இருக்கு, அழுதான் பாருன்னோடனே அப்படியே அடக்கி நிற்கிறான் எம்பெருமான். அழகா ஆழ்வார் வர்ணித்தார், ஒரலா கிருஷ்ணனா, கிருஷ்ணனா ஒரலா வித்தியாசமே தெரியலன்னு அழகா. எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. என்ன அதிசயம் இது! உரல் வேற உன்னை வேற பிரிக்க முடியலையே, ஒன்னா போயிட்டியே நீ, அது வேற ஏங்கிய எளிவே. சாய் சொல்லிட்டாரோ இல்லையோ, அதை சொன்னார் இந்த இடத்துல. ஒருத்தி மகனாய் இப்படிப்பட்ட பாக்கியம் இன்னொருத்தி கிடைக்குமா? யசோதை போல வேற யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர. ஒளிர்த்துன்னு சொன்னா மறைச்சு வளர. சர்வேஸ்வரன் அவதாரம் பண்ணியிருக்கான், லோகமே கொண்டாடி மகிழ வேண்டாமா அந்த எம்பெருமானை? ஆனால் சொல்கிறார் ஆச்சாரியர்கள், அந்தர்யாமி போல இருக்கானே, உள்ள நமக்குள்ளெல்லாம் இருந்து ரட்சிக்கிறானே, அவனை போல. அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் ஒரு அவதாரம் எடுத்து கண் முன்னாடி இருந்தா அவனையும் கொண்டு போய் மறைச்சி வைக்கிறாளே, ஒளிர்த்து வளர. என்ன பாக்கியத்தை! ஏன்னர் கம்சனுடைய தீயவான செயல். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் இப்படியும் சொல்கிறா. ஆண்டாளுக்கு ஒரு பயம், திருவாய்ப்பாடியில் கிருஷ்ணன் இங்கே இருக்கான்னு சொன்னால் கம்சனுக்கு தெரிஞ்சிருமேங்கிறதுக்காக, இந்த செய்தி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தின்னு சொல்கிறா. அப்படின்னா இந்த சங்கேத மொழி தெரிஞ்ச வாளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இது கம்சனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். பேர் சொன்னால் தானே கட்டம். திருவோணம்னு சொல்ல மாட்டான், நட்சத்திரத்தில் என்ன சொல்லுவான்? அத்தத்தின் 10ஆம் நாள், அஸ்தத்துலேருந்து 10வது நாள். அது முன்னையா பின்னையா அவன் யோசிக்கட்டோன்றுவோம். அழகா அதை போல ஒருத்தின்னு சொல்லும்படியா இருந்தா அப்படின்னு காண்பிப்பார்கள். அழகா ஒளிர்த்து வளர. பகவான் ஒளிர்த்து வளர்க்கப்பட்டு வருகிறான் திருவாய்ப்பாடியிலே, பிருந்தாவனத்திலே. அதை கூட தரிக்கிலானாகி தரிக்க முடியாதவனா இருக்கு. யார் உலகத்தில் வாழ தகுதியற்றவன் தெரியுமா? பகவானுடைய சமிருத்தி கண்டு பொறுக்க முடியாதவன். கீதையிலேயே சொல்றான் பகவான், அர்ஜுனா, நான் பாட்டுக்கு ஒன்றை இந்த ரகசியத்தெல்லாம் கொட்டிட்டேன்டா, நீ இதை ஜாக்கிரதையாக சொல்லணும்டா. அதிகாரிகள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல யார் என்னிடத்திலே பொறாமையற்றவர்களோ, முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான். எம்பெருமான்கிட்ட பொறாமை இருக்கக்கூடாது. இவர்கிட்ட நகையாக வாங்கிட்டு இருப்பார், லேண்டாக வாங்கிட்டு இருப்பார். பெருமாளுக்கு ஒரு நகை வந்ததுன்னா இவருக்கு எதுக்கு இப்படி ஒரு நகை வந்தது? போச்சு. இப்போ இவன் தகுதியற்றவனாகிறான். பகவானிடத்துல பிரீத்தி உடையவனா இருக்கணும், பொறாமையற்றவனா இருக்கணும். ஆனால் பொறாமை உடையவனா இருந்தா அவன் தகுதியற்றவன். இங்க சொல்றார், தரிக்கிலானாகி தரிக்கலையா, தரிக்க முடியலையா. யாருக்கு? இந்த கம்சனுக்கு. பகவான் வளர்ந்து வரட்டுமே, வரச்சே பார்த்துக்கலாமே, நமக்கு என்ன இருக்கு? முடியலையா. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, தான் என்கிற கம்சன் தீங்கு நினைக்கிறான். இந்த இடத்துல ஆண்டாள் என்ன தீமைன்னு சொல்லலை, தன் வாயால் சொல்றது தனக்கு பிடிக்கலை. எம்பெருமானை மாயச் செய்ய வேணும், அவனை அழிக்க வேணும்னு கம்சன் நினைக்கிறத தான் இந்த இடத்துல ஆண்டாள் தீங்கு நினைந்த அந்த கருத்தை, அந்த எண்ணத்தை பிழைப்பித்து. இவன் வாயில் சொல்லிண்டா கூட பரவாயில்ல, மனசில் நினைக்காட்டி இருந்தால் பெருமாள் விட்டுருப்பான். ஏன்னா ஒருத்தரை விடுகிற பொழுது என்ன பண்ணுகிறான் எம்பெருமான்? அவனை உள்ளே போய் பார்க்குறான். இரணியனை போய் உள்ளே பார்த்தான், கையை தொட்டு உளம் தொட்டு இரணியன் அகல் மார்வம் கேண்டு. அவன் உள்ளத்தில் எப்படி நினைக்கிறான்? என்கிட்ட பக்தி இருக்கிறான், பக்தி இல்லைன்னா தான் அவனை கைவிடுறான் எம்பெருமான். இவன் தீங்கு நினைந்த எண்ணத்தாலே நினைக்கிறான். அப்படி அந்த கருத்தை பிழைப்பித்து அதை எம்பெருமான் பொய்யாக்கினான். என்ன பண்ணினான்? கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அவன் வயிற்றில் பகவான் ஒரு அக்னியாக நிற்கிறான். எப்படி? கிருஷ்ணனிடத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அந்த கோபர்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு என் வருகிறதோன்னு வயிறு பிடிப்பான். இந்த இடைச்சிகள் எல்லாம் வயிறு பிடிக்கிறாளே, அவள் வயத்தில் இருக்கிற ஒரு பயாக்னி இருக்கே, எல்லாத்தையும் ஒன்று திரட்டினான் பகவான். என்ன பண்ணான்னா சேர்த்து கம்சன் வயிற்றில் போய் வச்சான். காமிச்சார், கஞ்சன் வயிற்றில். கிருஷ்ணனை பார்த்தா வயிற்றில் அப்படியே பயாக்னி நிற்கிறதான். ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணா, இந்த கிருஷ்ணனை பார்த்து கம்சன் பயந்த பயம் எப்படி இருக்குன்னா, செய்த பாபமெல்லாம் தொலையும்படியாச்சுன்னு காண்பிக்கிற வியாக்கியானம். அத்தனை பாபங்களை பண்ணியிருக்கிறவனா ஒரே க்ஷணம், அதாவது புண்ணியங்கள்லாம் அழியும்படியாக ஆயிற்று அப்படின்னு இடத்துல காண்பிக்கிறார் அழகா. அந்த பயாக்னியை அப்படி எம்பெருமான் தோற்றுவிக்கும்படியாக இருந்தான்.
கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன, அந்த நெருப்பை போலே நிற்கிறான் எம்பெருமான். தேவகி வயிற்றிலே குளிர்ச்சியா இருந்தவன் அதே கம்சனுடைய வயிற்றிலே அக்னியாக நிற்கக்கூடியவனாக நிற்கிறான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. நெடுமால்னு சொன்னான். மால்ங்கிற சப்தத்திற்கு அடியார்கள் திறத்திலே அன்பு பூண்டவன் அர்த்தம். நெடுமால்னு சொன்னால் அடியார்கள் திறத்திலே மிக்க அன்புடையவன் அர்த்தம். நாமெல்லாம் பெருமாளை கண்டு பக்தி உடையவன். ஆழ்வார் சொல்லார், பித்தன் என்றே பிறர் கூற. ஆழ்வாருக்கு என்ன ஊரில் பேருன்னார் நம்மாழ்வாருக்கு. என்னை பார்த்தா மிஸ்டர் பைத்தியம், அவரா கோயில் கோயில் சுற்றின்னு இருக்கிற பைத்தியம், அவரா கிருஷ்ணனையே பாடின்னு இருக்கிற பைத்தியம், பித்தர் என்றே பிறர் கூறன்னார் ஆழ்வார். உடனே சொன்னார், எல்லாரும் பித்தர்னு சொல்கிறாளே அதுதான் எனக்கு உண்மையான பட்டம். ஏன்னா உலகத்திலேயே மகா திருடன் ஒருத்தன், அவனை போல திருடுதனம் பண்ணவே முடியாது. அவன் அங்கேருந்து வந்து என்னை பார்த்து இந்த சுவாமி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான்னா போச்சு. அது ஐயோ அவரோட சம்பந்தமா? இப்போ அவர்கள் என்ன சொல்லணும், இவரை கண்டாலே எனக்கு தெரியாது, யாருன்னு பிடிக்காது. அதை போல ஆழ்வார் சம்சாரிகள் ஆழ்வாரை பார்த்து என்ன சொல்லணும், பித்தன் அப்படின்னு தான் சொல்லணும். பக்தன்னா இவரை பார்த்து பக்தன்னு கொண்டாடணும். சம்சாரிகள் அப்படி தான் சொல்லும்படியா இருப்பா அழகா. இப்போ கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நின்ன நெடுமாலே. பகவான் எப்படி இருக்கான்னார், நெடுமால்னா ஆழ்வார் சொன்னார், தொண்டரடிப்படி ஆழ்வார் தம்முடைய திருமாலையில் சொல்கிறார், கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான். மூன்றெழுத்துடைய பெயரா. அவருக்கு என்ன பேருனார், பித்தனை. இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை. ரங்கநாதனாகிற ஒரு பைத்தியம். இந்த மாதிரி என்னன்னா அடியார்கள் திறத்திலே அத்தனை வியாமோகம் மிக்கவன். இங்கே சொல்றார் நெடுமாலே. கம்சனை கொஞ்சம் பிடித்து அவனை அழிக்கும்படியா செய்தார் எம்பெருமான். மல்யுத்தத்தில் அப்படி அழிச்சார் அழகா. ஆனால் அந்த கம்சனிடத்திலே தான் பட்ட பாட்டு, அதாவது கம்சன் தன்னிடத்திலே பட்ட பாட்டையெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய இடைப்பெண்களிடத்திலே பட்டான் எம்பெருமான். இந்த ஆண்டாள் சொல்கிறாளே, ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறான்னா, பலாக்கிருத்திய புங்தே. பகவானை தன்னுடைய மாலை எடுத்துன்னு வந்து கட்டிலோடு வச்சு சேர்த்து கட்டுற ஆண்டாள். அப்படியே கட்டுண்டு இருக்கான் எம்பெருமான். யசோதை பிராட்டி கட்டுறா, கட்டுண்டு இருக்கான். அங்கே இந்த கோபிகைகள் எப்படி நியமிக்கிறாளோ அப்படி செய்யறான் எம்பெருமான், செயல்படுகிறான் கிருஷ்ணாவதாரத்தில். அதைத்தான் சொல்றார் நெடுமாலே. உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரதருதியாகில். உன்னை நாங்கள் எல்லாம் பிரார்த்தித்து கொண்டு வந்தோம். எதற்காக? பறை தருதியாகில். பறைங்கிறதை எங்களுக்கு கொடுப்பாயாகில். நீ கொடுத்தா தான் உண்டு, நாங்களா நிர்பந்திக்க முடியாது. கொடுத்து தான் ஆகணும்னு எம்பெருமான நிர்பந்திக்க முடியாது. பறை தருதியாகில், தருவாயாகில் என்ன பண்ணுவேன்னா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. பகவானுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிராட்டி போற்றுகிற ஐஸ்வர்யம், பிராட்டிக்கு தக்கதான ஐஸ்வர்யம். உலகத்தில் இருக்கிறவாளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிராட்டி கடாட்சம் பட்டு அவரவன் பிரம்மா இந்திரன் ருத்ரன் ஆயிட்டான். இதோ லவலேசம் கொஞ்சம் திவளை பட்டுது, அவன் ஆயிட்டான். பிராட்டி என்ன பண்ணுறாருன்னா, பகவானையே முழுக்க பார்த்துட்டே இருக்கா, அவன் பரமாத்மா ஆயிட்டான். அபாங்கா பூயாம்சா யதுபரி பரம் பிரம்ம தது அபூத்து என்று பட்டர் தெரிவித்தார். அவர் பரபிரம்மம் ஆயிட்டார்ப்பா. சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருக்கா எம்பெருமான். எதனாலே? பிராட்டி சம்பந்தத்தாலே. திருத்தக்க செல்வமும், அதற்கு மேலே சேவகமும். அந்த சம்பத்தை ரட்சிக்கிற வேணும். சார் எனக்கு பணம் சம்பாதிக்க தான் தெரியும், காப்பாற்றவே தெரியாது, பிரயோஜனம் இல்லை. காப்பாற்றுற சக்தி இருக்கணும், அந்த வீரியம் இருக்கணும். சேவகமும். நிறைய கோயில்களுக்கு நம்ம டொனேட் பண்ணிட்டு போயிடுறோம். என்னாச்சுன்னார், அதை பற்றி ஒன்றும் தெரியாது. யார் பார்த்துக்க போகிறா? யாரோ பார்த்துக்க போகிறா. யார் எங்கே பார்த்துக்க போகிறா? அப்போ அதை காப்பாற்றுற சக்தி வேணுமே. அதை தான் சொல்கிறார் இங்கே. எப்படி இருக்குது? சேவகமும். சேவகம்னு சொன்னால் வீரியம். எம்பெருமானிடத்தில் வீரியத்தை கொண்டாடக்கூடிய விஷயம். அவனுடைய வீர சரித்திரங்களையும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு எப்படி இருப்போம்னார், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தத்தை தொலைத்து கொண்டு மகிழ்ச்சியோட. இந்த வருத்தம் தீருதல் என்றால் அடியார்களுக்கு எப்போ வருத்தம் ஏற்படும்? சம்சாரிகளுக்கு ஏற்படுவதற்கு மாறாக ஏற்படும். உலகத்தில் உண்டியே உடையேன்னு திரிபவர்களுக்கு உலக விஷயங்களில் இருக்கிற பற்றுதலாலே அந்த விஷயத்தை இழந்தால் வருத்தம் வரும். ரொம்ப சோகமாக இருப்பார். ஏன் என்னாச்சுன்னார், நேற்று தான் புதுசாக ஒரு ஃபோனை வாங்கினேன், காணாம போயிடுது.
அப்போ அந்த வருத்தம் இருக்கும். எது வரைக்கும் அந்த வருத்தம் இருக்கும்? இதை காட்டிலும் அடுத்த பெரிய வஸ்து தொலைகிற வரைக்கும் அந்த வருத்தம் இருக்கும். வருத்தத்தை ஒரு சந்தோஷம் வந்து போக்காது. ஆச்சாரியர்கள் சொல்லுவா, இந்த உலகத்தில் எப்படி வருத்தம் போகும்னா, இதை காட்டிலும் ஒரு பெரிய வருத்தம் இவனுக்கே வரணும்னு இல்லை, இன்னொருத்தனுக்கு ஏற்பட்டாலே போயிடுமா. ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் சொல்லுவார், வாழேருக்கான தேளேறு போமா போலே. தேள் கொட்டி தீன்னு ஒருத்தன் துடிச்சு ஓடிண்டே இருக்கான், கடை நடு வீதியில் ஓடுறான், வைத்தியர்கிட்ட போகணும். எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரான், இந்த தேள் கொட்டிச்சுன்னு ஓடுறானே இவன், அப்பா வலி, ஐயோ வலிக்கிறது, ஐயோ வலிக்கிறது. உலகமே பார்த்தவனை திரும்பி பார்க்குற மாதிரி ஓடுறான். இந்த எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரவன் இடது கை வெட்டப்பட்டு அதை வலது கையில் பிடிச்சுன்னு அவன் வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அவனை பார்த்தான், இவன் வலியே மறந்து போச்சு. தெரிவிச்சார், இங்கே வாழேருக்கான வாளால் வெட்டப்பட்ட அந்த வழியை பார்க்கறச்சே இந்த தேளேறு போமா போல இதுவே போயிடும். இப்படி தான் பிரகிருத்தியில் வருத்தம் போகிறது. இப்படிப்பட்ட வருத்தம் சம்சாரிகளுக்கு உண்டு. ஆனால் ஆழ்வார்களுக்கு என்ன வருத்தம்னா, பகவானை பிரிந்திருத்தல் தான் வருத்தம். எது மகிழ்ச்சின்னா, எம்பெருமானோடு சேர்ந்திருத்தல் தான் மகிழ்ச்சி. அப்போ எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்து, உன்னோட பிரிதலாக இருக்கக்கூடிய வருத்தத்தையும் போக்கி, அந்த வருத்தம் மட்டும் போனால் போராது, மகிழ்ச்சியும் உண்டாக வேணும், ஆனந்தமும் உண்டாக வேண்டும். மோக்ஷங்கிறது நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்கிறது சாஸ்திரம். மீட்சி இல்லாதது மோக்ஷம்னு பேர். அந்த மோக்ஷம் இரண்டு வகைப்படும். ஒன்று கைவல்யம் அப்படின்னு பேர், இன்னொன்று ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபத பிராப்தி, நித்திய கைங்கரியத்தில் இருக்கிறது. கைவல்யம் என்றால் இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொண்டிருத்த, அங்கேயும் சம்சாரத்திலிருந்து நிவிருத்தி ஏற்படுகிறது, அவனுக்கும் மறுபிறப்பு கிடையாது. ஆனால் அந்த வைகுண்டத்திற்கு போவதற்கு பாருங்க, அங்கே போயாச்சுன்னா தன்னைத்தான் அனுபவிக்க போகிறதில்லை, பகவானை அனுபவிக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கிறது. அப்போ கைவல்யார்த்தியை தான் ஆழ்வார் முதல்ல கூப்பிட்றார். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குடாம் புகுந்து வாடாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் ஊடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடக்கூடிய கிரமம் பார்க்கணும். ஆச்சரியம். பெரிய ஆழ்வார் கூப்பிட்றார் அழகா. ஐஸ்வர்யார்த்தியை முதல்ல கூப்பிட்டுடுறார். ஏன் அப்படின்னா, அதாவது கைவல்யார்த்தியை ஏன்னார், நீ போயாச்சுன்னா பகவத் அனுபவம் போயிடும். மோக்ஷம்னு பேர் வேஸ்ட், அது உன்னையே அனுபவிக்கிறதுனால என்ன பயன்? அப்போ வருத்தம் தீருதல் என்பது கைவல்யார்த்திக்கு உண்டாடலாம், ஆனால் அது போராது. என்ன வேணும்? மகிழ்ந்து எம்பெருமானை போய் பரமபதத்தில் பார்த்து அனுபவித்து அவருக்கு நித்திய கைங்கரியம் செய்து அத்தாலே அவர் மகிழ்ந்து அதை கண்டு நாம் மகிழ வேணும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு காண்பிச்சு முடிக்கிறார். இது 25வது பாசனம். அடுத்த பாசனம் 26வது பாசனம். ஏன்னர் நாளையோட பூர்த்தி பண்ணணும் திருப்பாவைய. இந்த 26வது பாசனத்தில் எம்பெருமானிடத்தில் சில கேட்கிற ஆண்டாள். இவள் தான் எதையும் கேட்க மாட்டாளே, ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறா. இப்போ இந்த 26வது பாசனத்தில் மாலே மணிவண்ணால் இதெல்லாம் வேணும் எங்களுக்கு எம்பெருமானே என்று பிரார்த்திக்கிறாள். ஆச்சாரியர்கள் சொல்கிறா, அதெல்லாம் எதுவும் கேட்கவே மாட்டாள். எம்பெருமான்கிட்ட வேறு கேட்பது அறியாதவர்களாச்சே இவர்கள் எல்லாம். எதற்காக ஆண்டாள் இப்படி கேட்டுக்கிறான்னார்? இல்லை, அந்த மாதிரி கேட்குறோங்கிற பேரில் கொஞ்சம் நிற்கிறச்சே நோன்பை பற்றி எம்பெருமானிடத்தில் பேசலாம். எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். எம்பெருமானோட கொஞ்ச நாளி சம்பாஷணை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடச்சிட்டே இருக்கும். அதை தவிர என்னென்ன, எம்பெருமான் எடுத்து கொடுக்க நாம் பெறுகிற பொழுது அவன் கொடுத்து நாம் பெற்றோம் அப்படிங்கிற ஒரு பாக்கிய விசேஷம் கிடைக்கும். அடுத்தது சொல்கிறா, ஊரார்களுக்காக உங்களுக்கெல்லாம் இந்த கேட்டு நம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு நம்பர். சில பேர் திருப்பதி போயிட்டு வருவா. திருப்பதி போயிட்டு பெருமாளை சேவிச்சாரோ இல்லையோ கவுண்டரில் போய் நின்றுவா. முதல்ல என்னன்னர் லட்டு கவுண்டர். ஏன்னர் கோவில் பட்டிக்குள்ளே நுழையவே முடியாது. பல பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் திருப்பதி போயிட்டு வரேன்னு. அதுக்காக என்ன பண்ணுவார்னா, எப்படியாவது லட்டு கிடைக்குமா, அவ்வளோ கிடச்சி அதை வாங்கி எடுத்துன்னு வரணும். அப்போ அதை போல் ஊரார்களுக்காக இந்த நோன்பு என்றதை பண்ணி அவர்களுக்காக சிலவற்றை பெற்று நிற்கிறேன் என்று ஆண்டாள் காண்பிப்பதாக தெரிவிக்கிறார். இங்கே மாலே மணிவண்ணாங்கிற 26வது பாசுரம் ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல்
ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். மாலே அன்புமிக்கவனேன்னு காண்பிக்கிறார். பகவான் அடியார்கள் தரத்தில் இருக்கக்கூடிய அன்பு அவனுடைய வடிவிலே தோன்றும்படியாக நிற்கிறது. அவனை பார்த்தாலே அடியார்கள்ட்ட எத்தனை ஆசையோடு கூடியவன் எம்பெருமான். ஆகையில தான் அவனுக்கு என்ன பேருன்னர், மால் அப்படின்னு பேர். இன்னொன்று பேர் சொல்கிறோம், திருமால், திருவோடு கூடி இருக்கக்கூடிய மால். அடியார்கள்னு சொன்னால் மனமுருகி நிற்கக்கூடியவனா எம்பெருமான் இருப்பான். இந்த வெண்ணெய் வெண்ணெய்ன்னு ஏன் ஆசைப்பட்டான் எம்பெருமான்? வெண்ணெயை ஏன் ஆசைப்படணும் அப்படின்னா, இந்த தயிரை கடைந்து தயிர்லேருந்து வெண்ணெயை எடுத்து இந்த அடியார்கள் கையால் வெண்ணெய் எடுத்து அப்படி வைப்பா. அப்போ அந்த கரம்பட்டு இருக்கக்கூடிய வெண்ணெயை ஸ்வீகரிக்கணும்னு எம்பெருமானுக்கு ஆசை. அடியார்கள் திருக்கரம் பட்டு அந்த வெண்ணெய் எடுத்துக்கணும். ஆச்சாரியர்கள் திருமாளிகளில் சில இடங்களில் நம்ம போர்ச்சே பார்ப்போம். பிரசாதம்லாம் சாதிக்கணும்னு சொன்னால் கரத்தாலேயே சாதிப்பா, கையாலேயே அப்படி சாதிக்கிறது. ஏன்னா அந்த ஆச்சாரிய சுவாமியுடைய கரஸ்பருஷம் பட்டு வர வேணும். அது ஒரு தன்னேற்றம் அழகம். அதுபோல பகவானுக்கு என்ன ஆசைனா, அடியார்கள் திறத்திலே மிகுந்த அன்பு பூண்டவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா, மாலே. அடியார்கள்னா உயிராக உருகுபவன் பகவான். ஏதோ ஒத்த ரெண்டு பேர்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையும் எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே உருகி நிற்பவனாக நிற்கிறான். ரொம்ப கொண்டாட்டம் எம்பெருமானுக்கு அடியார்கள்னா. இப்போ இதை காண்பிக்கிறார் அழகா. ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பராசர பட்டர் ரங்கநாதனை சேவிக்க உள்ளே போகிறார். இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் திரை வளைத்து கொண்டு இருக்கிறார். பட்டர் என்ன, எப்பவும் ரங்கநாதருடைய குழந்தை. அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறச்சே நம்பெருமாள் அங்கே ஆவேசித்து சொல்கிறாராம், இப்போ யாரும் வர சொன்னா வெளில போ அப்படின்னு சொன்ன உடனே பட்டர் வெளில போய் நின்னார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பராசர பட்டருக்கு அருளப்பாடு பராசர பட்டர்னார். அப்புறம் பட்டர் உள்ளே வந்தார். நாம் என்ன வெளில போனோடனே போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஆனால் பட்டர் இல்லை, வெளியில் நின்னார். திருப்பி அழைச்சார். நம்பெருமாள் அவரை பார்த்து கேட்டார், முதல்ல நீர் பாட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்தீர், என்ன நினச்சின்னு வந்தீர் அப்படின்னார். உம்மை என்னுடைய தகப்பனாரான கூரத்தாழ்வானாகவும் ஸ்ரீரங்க நாச்சியாரை எங்கள் கூரத்து ஆண்டாளாகவும் நினைத்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். அம்மா அப்பாவை பார்க்குற குழந்தை, மே ஐ கம் இன், ஷால் ஐ கெட் பர்மிஷன் ஃபார் 5 minutes கேட்டுக்குமா அந்த குழந்தை? கேட்கக்கூடிய வார்த்தையாது இல்லையே. அந்த குழந்தைக்கு சுதந்திரம் உண்டு. என் தாய் என் தந்தையை பார்க்க போகிறேன் அப்படின்னு நுழைஞ்சேன். உடனே பெருமாள் கேட்டார், அப்புறம் வெளில போன்னு சொன்னால் அப்புறம் அருளப்பாடிட்டு அழைச்சேனே, அப்போ என்ன நினச்சிருந்தார்? அப்போ ஜகத்துக்கே ராஜா இல்லையா, ரங்க ராஜா இல்லையா, ரங்க ராஜாவாக ஸ்ரீரங்க நாச்சியாராக நினைத்தேன்னார் பட்டர். பெருமாள் சொன்னார், இப்போ நினச்சதை விட்டுட்டு முந்தைய போலையே நம்ம நினைத்திரும்னு வார்த்தை சொன்னார். இனிமேல் இந்த மாதிரி நினச்சிக்காதையும், முன்னாடி எப்படி நினச்சிருந்தீர், கூரத்தாழ்வான் ஆண்டாளாக அப்படியே நினைத்திரும். நாம தான் எம்பெருமான்கிட்ட பக்தி உடையவன் இல்லை, நம்மிடத்திலே மிகுந்த ஈடுபாடுடையவன் பக்தன். அதுதான் அவனுக்கு என்ன பேர், மாலே அப்படின்னு கொண்டாடுறார். மாலே மணிவண்ணா. மணிவண்ணா அப்படி மாணிக்கம் போல ஜொலித்திருக்கக்கூடிய பகவான். எப்படி இருக்குன்னார், விலை உயர்ந்தது தான் மாணிக்கம், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு. ஆனால் ரொம்ப சுலபம் என்ன தெரியுமா, முந்தானையில் முடிச்சுட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். மணிவண்ணா ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா ரொம்ப சுலபம். அந்த ஊரில் யசோத பிராட்டி கொஞ்சர நாடியே குறைச்சல். அவளவள் கிருஷ்ணன் எங்கன்னா இவாத்தில் இருக்கா அவாத்தில் இருக்கான்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாளாம் கிருஷ்ணன். இப்போ எல்லாரும் சுலபமாக அனுபவிப்பதற்கு உரித்தானவனாக உயர்ந்த ரத்னம் போல இருக்கக்கூடிய பகவான் மணிவண்ணா. அடுத்தது சொல்கிறார் அழகா, அவனுடைய வடிவழகு இருக்கு பாருங்க. அடியார்கள் தரத்திலே அவனுக்கு அன்பு இல்லாதவனாக இருந்தாலும் கூட விட ஒண்ணாத வடிவழகை உடையவன். அதான் சொல்றார் மணிவண்ணா.
அந்த அழகுக்கு நாம் மயங்கியே நிற்போம். ஆழ்வார் சொல்றார், கடியன் கொடியன். அவன் கடியன் தான், கொடியன் தான். ஆனால் என்ன இருக்குன்னார், என் நெஞ்சம் அவனென்றே கிடக்கும், என் மனசை மட்டும் அவனிடத்திலேயே இருக்கே, ஈடுபட்டு இருக்க எம்பெருமான். அப்படி மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? மார்கழி நீராடுவான், மார்கழி நீராட்டம் என்கிற ஒரு நோன்பு செய்து வந்திருக்கிறோம் நாங்கள். ஒரு அற்புதமான ஒரு நோன்பு. இந்த நோன்பில் என்ன ஒரு விரதம் இருக்கும். உயர்ந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் எம்பெருமானை அடைந்து உய்வதற்காக சிலவற்றை சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தோம். செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், அதுக்கு முன்னாடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நாங்கள்லாம். எம்பெருமானே, இதெல்லாம் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறச்சே இது எப்படிப்பட்டதாக இருக்குது? மார்கழி நீராடுவான், மார்கழி நீராட்டம்னு பேர். சிறந்த நோன்பாக செய்திருக்கிறோம். பகவான் கேட்டார், இது ஒரு கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக இருக்கே. நிறைய இப்போ அச்சிடுறா ஆன்மீக இதழ், ஆன்மீகம் பெரு வியாபாரமாக எடுத்து முழுக்க. வார இதழ், அந்த இதழ், எல்லாரும் அதை பார்த்து நம்மளை கேட்குற கேள்வி நமக்கே தலை சுற்றிடும். அப்படி உண்டா? ஏதான இருக்கா? என்ன சொல்கிறான்னே புரிய மாட்டேங்க. இவன் ஒன்று சொல்கிறான் புதுசாக, அவன் ஒன்று சொல்கிறான். கீதையில் பகவான் சொன்னார், சாஸ்திரத்தை சொல்லப்படாத விஷயத்தை நீ எவ்வளவு ஸ்ரத்தையாக பண்ணாலும் அது உனக்கு பயன் தராது, அது உனக்கு துர்கதியை தான் கொடுக்கும்னு சொல்லிட்டேன். சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விஷயத்தை ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணாலும் அதுவும் பயன் தராது. இது ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சாஸ்திர அங்கீகாரம் இருக்கிறதா இருந்தால்தான். திடீர்னு கோயிலுக்கு போவோம், எல்லாரும் வலம் செய்து வந்துருப்பா, சில பேர் மட்டும் ரிவர்ஸில் அப்படி போவா. ஏன்னார், ஒரு ஜோசியர் சொன்னார் இப்படி சுத்து. நாம் சொன்னால் கஷ்டப்பட்டு பிடிச்சி நிறுத்திடுவோம். இல்லை சுவாமி சொல்லிட்டார், அவர் போயே தீரணும். ஐயோ, இங்கே சுற்றக்கூடாதரா, எங்கே சுத்தணும்னு இருக்கு இப்படி சுத்துறது. வலம் சுத்துறது இங்கே, இடம் சுத்துறது வேற இடத்துல. அது சொல்ல முடியாது அந்த இடம் கொடுக்க. இல்லை, எங்கள் ஜோசியர் சொன்னாரே, வேணா அவரை போய் வேணா சுத்து. இந்த மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றது? வலம் செய்து வைகள் வலம் கழியாதே, பிரதட்சணம்னு பேர். எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் ஒரு கிரமம் சொல்றது. அந்த கிரமத்தில் இவன் பண்ணுறது விட்டுடான். இவனுக்கா வந்து தோன்றது பண்ணுறான். சில பேர் வச்சுருவா ரிங்டோனே காயத்ரி மந்திரம். ஸ்ரீகளும் காயத்ரி மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணலாம். சாஸ்திரம் யார் சொல்லணும், எந்த வர்ணத்தவர் சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எத்தனை நியதிகளை சொல்லியிருக்கு. எம்பெருமானே சொல்கிறான், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா. வேதமும் ஸ்மிருதிகளும் என் ஆணை. சுவாமி, நான் ஆணையை கேட்க மாட்டேன்னார். ஆக்ஞா சேதி மம துரோகி. பெருமானுடைய கடுமையான வார்த்தை, என் ஆணையை மீறுபவன் எனக்கு துரோகி என்று பட்டம் அளிக்கிறான். இப்போ சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணியிருக்கணும். வேதமோ ஸ்மிருதியோ இதிகாசங்களோ ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கணும். அந்த கிரமத்தில் இவன் பண்ணால் மட்டுமே பயன். அவனவன் தன்னிஷ்டத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரப்போகிறதுன்னா டிசம்பர் ராத்திரி 12 மணிக்கு பெருமாளை திறந்து விட்டுறான். எங்கடா சொல்லியிருக்கு சாஸ்திரம், இது எங்கடா ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு இருக்குது? சுவாமி, மாடர்ன் ஏஜில் எல்லாம் வேணும் சுவாமி. இப்போ சாஸ்திரத்தை மீறுவது உனக்கு பலன் தருமா? ஒரு நாளும் பலம் தராது. ஏதோ உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், 4 பேர் பணம் சம்பாதிக்கிறது உபயோகமாகலாம். இப்போ எம்பெருமான் கேட்குறான், சாஸ்திரம் சொன்னது எங்கே இருக்குது இதில்? நான் ஏதோ கேட்டிருக்கோம், சொர்க்ககாமோ யஜேத ஜோதிஷ்டோமம்னு இருக்குது. சொர்க்ககாமம், சொர்க்கத்தில் ஆசை இருக்கிறவன் பண்ணலாம். புத்திரகாமேட்டி ஹோமம்னு இருக்குது, புத்திரனை பெற வேண்டும்னு ஆசை இருக்கிறவன் பண்ணலாம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்கள் சொன்னது எங்கே இருக்குன்னார், மேலையார் செய்வனகள். இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள்னால் எப்படிப்பட்டவர்கள்? தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்ச. தர்மஜ்ஞ சமயா பிரமாணம். தர்மம் அறிந்த பெரியோர்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அதான் தன்னேற்றம். ஒருத்தையை பார்த்து சொன்ன அழகா, நீ ஏமா வேறு தேவதையை சேவிக்க மாட்டேங்கிற? ரொம்ப அழகான ஒரு திருநாமம் அவளுடைய திருநாமம். அவள் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறா, நீ ஏன் ஒரு தேவதையை வேறு தேவதையை கைதொடுத்து சேவிக்க மாட்டேன் என்கிறாய்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சேவிக்கிறாளே அப்படின்னு கேட்கறச்சே அவள் சொன்னா, எங்கள் எம்பெருமான், அதாவது எங்கள் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் ஆச்சாரியர் இந்த காழிச்சாறு மூலையில் இருக்கக்கூடியதை தொழுன்னாலும் தொழுவோன்னு. பழையது வைக்கிற திக்கு ஈசான்ய திக்கில் இருக்கிற காமிச்சு தொழுன்னு சொன்னால் அவர் சொன்னால் அத்தனையும் அப்படியே செய்வோம். அவர் சொல்லலை செய்யலைன்னு முடிச்சுட்டார். இப்போ எது கிரமம்னார், மேலையார் செய்வனகள்.
மேலையார் செய்வனகள் என்றால் தர்மம் அறிந்து சொல்லி இருக்கக்கூடிய பெரியோர்கள் அந்த நெறியிலே என்ன செய்கிறார்களோ அதை செய்வது, அதான் கிரமம். மேலையார் செய்வனகள்னு சொன்னால் நாம செய்கிறது இல்லை. இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார், வயசானவர் இருந்தார், அதுக்காக நான் பண்ணுறேன் இல்லை. ஒருத்தர் அப்பாவுக்கு திருவத்தியானம் விடாமல் பண்ணிட்டே இருந்தார் தவசம். பண்ணுறச்சே என்னாச்சுன்னா பூனை போயிட்டே இருந்தது. போட்டு அந்த பூனையை பிடிச்சி வச்சு கூடையில் போட்டு வச்சு பூனையை தொட்டா தீட்டு திருப்பி குடிச்சிட்டு வரணும். வந்து தவசம் பண்ணார். பாவம் இந்த வயசானவர் அவர் போயிட்டார். அடுத்தது அவர் பிள்ளை வந்தான். அவன் தவசம் பண்ணுறச்சே அந்த பூனை போயிடுது. பூனையை காணும். வாத்தியார் எல்லாம் வச்சு ஆரம்பிக்க போகிறார். தொடங்கலாமான்னார். ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் மறந்து போயிட்டு இருந்தான். வாத்தியார் கேட்டார், எல்லாம் தர்ப்பம் அதுலேருந்து எல்லாமே வச்சாச்சுப்பா, என்ன முக்கியமான விஷயம்? எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போயிட்டீர். என்னன்னார்? கூடையை கொண்டு வந்து வச்சான். வீட்டில் பூனை இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு ஓடுறான். அங்கே இருக்கிற ஒரு பூனையை பிடிச்சின்னு வந்தான், இந்த கூடைக்குள்ளே போட்டான், குளிச்சுட்டு வந்தான். இப்போ தொடங்கும்னா தவசத்தை. என்னப்பா வாத்தியார் கேட்குறாரு, என்னப்பா இதுன்னார்? எங்கள் வீட்டில் இதான் கிரமம். அவர் தலையில் அடிச்சுட்டார். அடே, உங்கள் அப்பா தவசம் பண்ணுறச்சே இந்த பூனை குறுக்குன்னு எடுக்குமா போகிறச்சே மேலே விழுந்துருங்கிறதுக்காக பிடிச்சி வச்சது, அந்த பூனையே செத்து போச்சு, வேற பூனையை பிடிச்சின்னு வந்து இது ஒரு வழக்கமாக காண்பிக்கிறியே. இது மேலையார் செய்வனகளான்னா கிடையாது. தர்மஜ்ஞ சமயா என்றால் வேதமறிந்து அனுஷ்டானம் தெரிந்த பெரியோர்கள் செய்தது பிரமாணம். மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில் தெளிவாக சொல்கிறார். பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேடி. எது பிரமாணம்? நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு வார்த்தை, இது பிரமாணமானா இல்லைன்னுட்ட. எது பிரமாணம்? பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமனிகள் வரைக்கும் இருக்கிற பூர்வாச்சாரிய பரம்பரை இருக்கு, அவர்கள் சொன்னதும் செய்ததும் தான் பிரமாணம். அதுக்கு விரோதமாக அடியேன் சொன்னாலும், அந்த வம்சத்தில் வந்திருக்கேன்னு சொன்னாலும் தப்பு தான். அவர்கள் சொன்னதை திருப்பி சொன்னா அது கரெக்டு, அது பிரமாணம். இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ மேலையார் செய்வனகள், எங்கள் பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஞானமறிந்திருக்கிற மகான்கள் அதை செய்ததை நாங்கள் தொடர்ந்துருக்கோம். வேண்டுவன கேட்டியே, இந்த மார்கழி நீராட்டத்திற்கு, இந்த விரதத்திற்கு நாங்கள் என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ நீ கேட்பாயாகில் சொல்லுவோம். வேண்டுவன கேட்டியேல். எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கிறச்சே கேட்கிறியான்னா, எம்பெருமான் இவர்கள் வந்ததை பார்த்து இவர்கள் அழகில் மயங்கி அப்படி நிற்கிறா எம்பெரும். 5 லட்சம் பெண்களும் கூடி அப்படி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறச்சே பகவான் மயங்கி நிற்கிறான். எதில் மயங்கி நிற்கிறான்? அவர்கள் உடல் அழகில் இல்லை, அவர்கள்ட்ட இருக்கிற ஞான பக்தி வைராக்கியங்களே மயங்கி இருக்கிறான் பகவான். எத்தனை ஞான பக்தி வைராக்கியத்தோடு கூடியவர்கள், என்னையே பற்றி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கொண்டாடுகிறான் பகவான். அப்போ வேண்டுவன கேட்டியேல், கொஞ்சம் கேட்டியா எம்பெருமானே, கேட்குறியா? உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கச்சு கேட்குறேடா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கணும் நடுவில். இல்லைன்னா டக்குன்னு எங்கேயோ போய்டும் மனசு. இப்போ வேண்டுவன கேட்டியேல், என்னெல்லாம் வேணும்? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே. உலகத்தையே நடுங்க செய்யக்கூடிய சங்கு. ச கோஷோ தாஷ்டிர ராஷ்டிரான்னு ஹிருதயானி வியதாரயத்துன்னு சொல்கிறது சாஸ்திரம் அழகா. அந்த சங்கத்தினுடைய ஒளி இருக்கே, இருந்த இடத்துலேருந்து திருதராஷ்டிரனுடைய கூட்டத்தை நடுங்க செய்ததான் கிருஷ்ணன் ஊதிய சங்கு. அந்த சங்கு போலே, பாஞ்சஜன்யம் போலே பல சங்குகள் வேணும். பொய்ப்பாருடையனவே, பெரிய இடம் இருக்கக்கூடிய சங்குகள் வேணும். சாலப்பெரும் பறையே, பெரிய பறை வேணும். சாலப்பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடுபவர்கள் வேணும். கோல விளக்கே, அழகான மங்களகரமான ஒரு விளக்கு வேணும். கொடியே, ஒரு கொடி வேணும். துவஸ்தம்பம் வேணும் அழகா. விதானமே, விதானம்னா மேல் தட்டி வேணும். இதெல்லாம் யார் அருள வேணும்? ஆலி நிலையாய் அருள். எம்பெருமானே, ஆளிலை மேல் துயின்ற எம்பெருமானே நீ அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். அப்போ எம்பெருமான் சொல்கிறார், நீங்கள் கேட்குற இவ்வளோ வஸ்துக்கள் என்கிட்ட இல்லையே, என்ன இருக்குன்னர்? போல் வன சங்கங்கள் இல்லை, பாஞ்சஜன்யம் மட்டும்தான் இருக்கு. பகவான் எப்படிப்பட்டவன்னா, அவனிடத்துல எதை கேட்டாலும் கொடுப்பவன். அழகா சொன்னித்தார். ஆழ்வார் சொன்னார், கற்பகற்காவன நற்பர தோள்களும். கற்பக விருட்சம் போல தோள்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. எம்பெருமானும் ஒரு கற்பக விருட்சமா. கற்பக விருட்ச வாகனத்தில் பகவான் வந்தால் ஆழ்வார் சொல்கிறார், ஒரு கற்பகத்துக்குள்ளே இன்னொரு கற்பகம் வருது. ஆனால் வித்தியாசம் சொல்கிறார் ஆழ்வார், அந்த கற்பகம் இந்த கற்பகம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. அந்த கற்பக விருட்சம் வேண்டியதெல்லாம் தரும் தன்னை தவிர. பகவான் என்னன்னார்? என்னையே தனக்கு தந்த கற்பகம், தன்னையே கொடுத்த கற்பக விருட்சம் எம்பெருமான். எல்லாத்தையும் கொடுப்பவன் எம்பெருமான். எதெல்லாம் வேணுமோ அப்படி கொடுக்கக்கூடியவன். அதை சொல்கிறாப்ப பாஞ்சசன்யம் போலே போல்வன சங்கங்கள்.
அப்படிப்பட்ட சங்கங்கள் வேணும்னா ஒரு பாஞ்சஜன்யம் கொடுக்குறேன், தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எம்பெருமான் கொடுக்குறான். மேலே போனால் மோட்சத்தில் எல்லாருக்கும் அப்படி தான். நமக்கு சாலோக்கிய, சாரூப்பிய, சாயுஜ்ய, எம்பெருமான போல சின்னங்கள் கட்டப்பெறுகின்றன. அழகு அவனை போல இருக்கக்கூடிய நேத்திரங்கள், அவனை போல திருக்கரங்கள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அழகு. இப்போ அதை சொல்கிறார். அப்போ பாஞ்சஜன்யம் கொடுக்குறார் அழகா. அப்புறம் சால பெரும் பறை, தன் இடுப்பில் அணிஞ்சிருக்கக்கூடிய பெரிய பறையை கழட்டி எம்பெருமான் கொடுக்குறார். பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு இசைக்கிறதுக்கு அவருக்கு ஒருத்தர் தான் வச்சுட்டு இருக்கேன். யார்? பெரியாழ்வார். நமக்கு பல்லாண்டு பாடுபவர் இவர் தான். அவரையே தூக்கி கொடுக்குறான் எம்பெருமான். இந்தாரும் வச்சுக்கும் பல்லாண்டு இசைப்பாரே. அடுத்தது கோல விளக்கே, மங்களகரமான தீபம் தான் உங்கள்கிட்ட நம்பின பிராட்டியே கொடுத்துட்டேனே, நம்பின பிராட்டியை கொடுக்குறார். கோல விளக்கே. கொடியே, கொடியேன்னா எம்பெருமானுக்கு யார் கொடியா இருப்பார் தெரியுமா? கருடத்வஜன்னு பேர். கருடன் தான் எம்பெருமானுக்கு கொடியா இருக்கக்கூடியவன். கருடனை கொடுக்குறான் எம்பெருமான். அடுத்தது விதானமே, மேல் தட்டி. பெருமாள் எழுந்துள்ளச்சே மேல் தட்டி கட்டியிருக்கணும் அழகா. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா திருமண் காப்போட மேல் தட்டின்னு கட்டியிருப்பா துணி அழகா. பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கான்னா மேலே கட்டியிருக்கும், அதற்கு மேல் தட்டின்னு பேர். அதான் விதானம்னு பேர். விதானமே அதை பார்த்தார் எம்பெருமான். தன் மேலே உடுத்தி இருக்கக்கூடிய அங்கவஸ்திரத்தை கொடுத்தார். பீதக வாடை பிரானார், அந்த வஸ்திரத்தை கொடுக்குறார் அழகா. இங்கே ஆச்சாரியர்கள் கேட்டுண்டா ஏன் ஆதிசேஷனை கொடுக்கலன்னர்? ஆதிசேஷன் இவரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டார். ஆகையால் அவரை மட்டும் வச்சுண்டு மற்றதெல்லாம் கொடுக்குறான். தன்னுடைய பீதக வாடையாக கொடுக்கக்கூடிய ஆடையை கொடுக்கறச்சே ஆண்டாளுக்கு அதுதான் வேணும், அது கொண்டு வீச வேண்டும்னு சொல்கிற ஆண்டாள். எம்பெருமான் உடுத்துக்கலைந்த அந்த ஆடையோட வாசனை தான் தனக்கு வேணும்னு காண்பிக்கிறார். இப்போ எம்பெருமான் இதெல்லாம் கொடுக்கறச்சே ஆண்டாள் சொல்கிறா, உன்னால் கொடுக்க முடியாது என்பது ஒன்றும் இல்லை, ஆனால் உன் திருவுள்ளத்திலே கொடுக்கக்கூடாது என்று முடிவு பண்ணால் பெறுவதற்கு எங்களுக்கு வழி இல்லை. பகவான்கிட்ட ஒரு வஸ்துவை உண்டாக்க முடியுமா முடியாதான்னா எல்லாவற்றையும் செய்கிற சாமர்த்தியம். ஆலின் இலையாயினை, ஆலமரத்தில் இருக்கிற ஒரு இலை, அந்த இலை மேலே படுத்துட்டுருக்கானா பகவான். சமுத்திரம் ஜலம், அதில் ஒரு இலைக்குள்ள கிருஷ்ணன், ஆளிலை கண்ணன். அந்த கிருஷ்ணன் வயிற்றுக்குள்ள உலகம் எல்லாம் என்ன சைஸில் இருக்கான்? கட்டை வரல் சைஸில் இருக்கான். இதை கேட்டாலே தலையை சுத்துறது. ஆழ்வார் அடுத்தது கேட்டார், ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குண்டெடுத்தாய் சொல்லு. நிறைய கேள்வி கேட்பார் ஆழ்வார் பெருமாள்கிட்ட. பெருமானே உலகத்தெல்லாம் விழுங்கிட்ட. ஆமாம் விழுங்கிட்ட. மகாபிரளயம் அடுத்து யாரும் வெளியில் இல்லை, எல்லாம் உள்ள போயா சொல்லியோ. அது எங்கே ஒரு ஆளிலை மட்டும் வெளியில் இருந்ததுன்னு, அதை மட்டும் எங்கே வெளில வச்சிருந்த நீ? அது எங்கே மேலே ஜலம் இருந்ததுங்கிற, அதில் எப்படி நீ படுத்துட்டேங்கிற? இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையும் செய்ய வல்ல சாமர்த்தியம். அதுக்கு என்ன பேர்? அகடித கடனா சாமர்த்தியம். இப்போ சிலதை வஸ்து உடஞ்சிடுத்துனா ஒட்ட வைப்பா, பத்த வைப்பா. கிளாஸ் இருக்குது, கண்ணாடி கூடு, அது கீழே போய் சுக்கு நூறாக உடஞ்சிடுத்தோன்னா சேர்க்கவே முடியாது. நான் பகவான் சாமர்த்தியம் எப்படி தெரியுமா? அந்த உடைந்ததையும் சேர்த்து வைக்கக்கூடியவன் பகவான். அதான் அவனுக்கு இருக்கிற சாமர்த்தியம். ஆலி நிலையாய் அருள். உன்னால் முடியாதது என்ன இருக்குது எம்பெருமானே? எதான பண்ண முடியாதுன்னு உன்னால் உண்டா? உலகத்தில் எம்பெருமானாலே முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய வல்ல சாமர்த்தியம் பெற்றவன் பகவான். நீ திருவுள்ளம் பத்தினாயாகில் நாங்கள் அந்த அருளை பெற்று உய்ந்து போவோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்து அமைகிறாள். நாமும் ஆலி நிலையாய் அருள் என்று எம்பெருமான் திருவடிகளில் நமக்கு வேண்டிய ஞானபக்தி வைராக்கியங்களை ஆண்டாளைப் போலே பெற வேண்டும். நம் ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்ததைப் போலே பெற வேண்டும். கீழே எத்தனையோ ஜன்மங்கள் எடுத்து எங்கெங்கேயோ திரிந்தோம். இன்றைக்கி இந்த மனுஷனாக பிறந்து ஆண்டாள் பக்கத்தில் ஊரில் பிறந்து, கோயில்பட்டி ஆண்டாள் பக்கத்தில் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஊர். அழகாக புறப்பட்டா நேராக போய் சேவிச்சு விடலாம் ஆண்டாளை. இவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு ஊரில் பிறந்து ஆண்டாளை அறியக்கூடிய வாய்ப்பை பெற்று திருப்பாவை அறிந்து அர்த்த விசேஷங்களை அறிந்து ராமானுஜரின் மேன்மை அறிந்தும் கூட அவரை பற்றாது இருக்கிற பொழுது நம் பிறவி பயன் என்னவாயிடும்? யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரும் அதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். எம்பெருமான் திருவடிகளில் எந்த விஷயத்தை பிரார்த்தித்தாலும் கூட அழிதற்குண்டான விஷயமா அது இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருக்கணும்னா எது நம்மை எம்பெருமானோடு சேர்ப்பதாக இருக்குமோ அந்த விஷயமா இருக்கணும். அவனோட சேர்ப்பது முக்தி மட்டும்தான், மோட்சம்தான். அதைத்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் எல்லாம் பிரார்த்தித்தா. கைங்கரியம்தான் பிரார்த்திக்கப்பட வேணும், நித்தியமான கைங்கரியமாக பிரார்த்திக்க வேணும் என்று காட்டுகிறார்கள். நாமும் ஆண்டாளை பற்றி கொண்டு அந்த பிரார்த்தனையை செய்து நிற்போம்.
இன்றைய பாசுரத்தை மட்டும் ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். ரொம்ப அழகான பாசுரம் இன்றைய பாசுரம். கறவைகள் பின் சென்னுன்னு இன்றைக்கி ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய எம்பெருமான் திருவடிகளில் தோஷங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் எம்பெருமானிடத்திலே தனக்கு உண்டான சம்பந்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம் கூட. இதெல்லாம் நமக்கு பெண்டிங், நாளைக்கு தான் பொறுமையாக அதை அனுபவிக்க பெறுவோம். அழகா கறவைகள் பின் சென்னு கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெரும் தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளை பூர்த்தியாகிறது திருப்பாவை. ரொம்ப ஆச்சரியம். மார்கழி 1 போல இருந்தது, அடுத்தது 29 வந்தாச்சு. நாளை தினம் சாற்று முறை. இந்த யஜ்ஞம் பூர்த்தியாகிறது. வாக்யஜ்ஞம் என்பது எல்லாருமாக கூடியிருந்து அந்த சாத்து முறையில் அனுபவிக்கக்கூடிய பெறாப்பேறு பெற வேணும். தேவர் சாதிக்கிறதா சாதி சாத்து முறை நாளைக்கு 6:30 மணிக்கு வந்தேன்னா எல்லாம் முடிஞ்சு கிளம்பின்னு இருப்பா. ஆகையாலே 4 மணிக்கு சாயந்தரம் தொடங்குகிறோம். 2 மணி காலமாவது 2:30 மணி காலமாவது ஆகிடும் சாத்து முறை ஆறுதுங்கிறது. ஆகையாலே எல்லாரும் அவசியம் இந்த சமயத்தில் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இது ஒரு வாக் யஜ்ஞம் என்பது. திருப்பாவை வியாக்கியானம், அந்த அர்த்த விசேஷங்கள் நமக்குள்ளே போய் அது கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், அது நம்முடைய ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் இந்த 29 நாள் பெற்றோம். இல்லாட்டியும் பரவாயில்ல, நாளை தினம் ஒரு நாள் நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய பலரையும் அழைத்து வந்து இந்த அனுபவத்தை அவசியம் பெற வேணும். சரியாக 4 மணிக்கு தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அழகாக 4லேருந்து 4:15 4:30 வந்துடுங்கோ. எல்லாருமே அவசியம் விடாத. இது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பெறாப்பேறு. பெருமாள் இந்த கோவில்பட்டியோடு அடியனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஊர்ஜிதம் படுத்தி 1 மாதம் ஆறுது. அழகாக அற்புதமாக அது நாளைய தினம் எல்லா அடியார்களும் கூடியிருந்து கிடைக்க பெற்றா. அது கூடாரை வெல்லும் சீர் கூட நாளைக்கு தான் இங்கே நமக்கு. ஏன்னா இன்னும் கூடியிருந்து ஆரம்பிக்கலை. அழகாக இன்றைக்கி சொல்ல முடியல. ஆகையால் இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் உங்கள் மற்ற எல்லாருக்கும் சொல்லி வரவழைத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இது சொல்லணுமா? பகவத்கீதை கீழே அவர் கொடுக்குறச்சே யாரோ ரூபா கொடுத்தாலாம். இந்த கிரந்தம் இன்னும் வாங்கிக்கலையாம். பணம் மட்டும் கொடுத்துட்டு வாங்கிக்கலைன்னு சொன்னார். அழகா அதை வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறான். இங்கே இருக்கா பரகால ராமானுஜதாசர்னு உயர்ந்த பாகவதோத்தமர் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார். தானே அந்த கிரந்தத்தை போடுறது இல்லாத நல்ல படித்தவர், ஆச்சாரியர்கள்ட்ட படுக்க கேட்டவர். அவர் இந்த கிரந்தத்தை போடுறது இல்லாத மட்டும் இல்லாத தானே வந்து பல இடங்களுக்கு விநியோகமும் பண்ணுகிறார். பார்க்குறோம் கீழே. இதை ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். நம்முடைய பர்த்டேக்கு எதையோ வாங்கி கொடுக்காமல் இதை ஒரு கிஃப்டாக கூட வாங்கி கொடுக்கலாம். நாம் எல்லாம் அழகாக அங்கேருந்து தைப்பொங்கல் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். சுவாமியுடைய 1 நிமிஷம் அறிவிப்பு கேட்டு புறப்படலாம். நீங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஸ்ரீமதே ராமானுஜ
இந்த ஒரு மாத காலம் மனம் மகிழும் மார்கழி மகோத்சவம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா மனசு எப்போ மகிழும் அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு பிடித்த விஷயம் கிடைக்கும்போது மனசு மகிழும். நமக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு எதெல்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு நல்லதே செய்யாது. இன்றைக்கி ஒன்று பிடிக்கும், சாயங்காலம் பார்த்தா அது மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மருந்துன்னு கேட்டாக்கா எம்பெருமானுடைய பகவத் அனுபவம் தான். அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லாதவாளாக இருக்கட்டும். பால் எப்படின்னு கேட்டாக்கா, பித்தம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வைத்தியர்கிட்ட போனால் பால் நல்லா சாப்பிடு அப்படிம்பா. ராத்திரி படுக்கிறச்சே பால் சாப்பிட்டு படுத்துடும், சரியாக போயிடும். ஏன்னா பித்தத்துக்கு மருந்து பால் தான். இப்போ தான் என்னென்னமோலாம் வந்துருத்தோம். அந்த நாளில் பால் தான். பித்தம் நிறையா இருந்தால் பால் சாப்பிட்டா சரியாகிட முடியும். பித்தம் சரியாக போயிடுது அப்படின்னா மருந்து நிறுத்தணுமோ இல்லையோ. நம்ம மாத்திரை எழுதி கொடுத்தா என்ன பண்ணுவோம், அந்த வியாதி சரியாக போயிடுத்துன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே சாப்பிட்டா வேறு ஏதோ வந்துடும் இல்லையா. ஆனால் வைத்தியர் என்ன சொல்லுவார், பித்தம் ஜாஸ்தியாக எடுத்து பாலும் குடித்தே சரியாக போயிடுத்து, பாலை நிறுத்திடலாமா அப்படின்னா, உனக்கு வேணும்னா நிறுத்திக்கோ, இல்லைன்னா சாப்பிடு அப்படின்பா. நாம் என்ன செய்வோம், பித்தம் தான் சரியாக போயிடுத்தே, பால் நிறுத்திடும், அது நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்குது, சாப்பிடுவோம். அது அப்போ பால் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏன்னா அது போக்கியம், மருந்தாகவும் இருக்குது, போக்கியமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய இந்த சம்சாரத்துக்கு மருந்து பகவத் அனுபவம் தான். அது மருந்தாக நாம் உள்ளே நுழையிறச்ச என்ன கீழ் முதல்ல பக்தி பண்ணும்போது பெருமாள் இடத்துல அதை கொண்டா இதை கொண்டான்னு தான் உள்ளே வருவோம். அது போக 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 ஆச்சாரியனுடைய கிருபையினால் அது போக்கியமாக மாறிடும். அப்போது எம்பெருமான இடத்துல நம்ம அனுபவிக்கிறதே நமக்கு நம்முடைய கர்த்தவியம், காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுன்றோம். அதனால் மனசு எப்போ மகிழ்கிறது அப்படின்னாக்க, நமக்கு அதீதமாக ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து கிடைக்கும்போது மனசு மகிழ்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து எதுன்னா நம்முடைய திருப்பாவை தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதவிதமாக ஜனங்களுடைய எண்ணங்கள் இருக்குது, தகுதியும் இருக்குது. ஆனால் திருப்பாவை எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லாரும் சேவிக்கலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும். அது புரியும்படியாக சாமான்யமாகவும் இருக்குது. சுவாமி அர்த்தம் சாதித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற முத்துக்கள்லாம் தெரியும். எப்படி கடலுக்குள்ளே எப்படி ரத்தனங்களும் முத்து இருக்கோ, கடல் வெளியில் பார்க்குறச்சே அழகாக இருக்கும். போய் காலெலாம் நினச்சிண்டு ஜாலியாக குழந்தைகள்லாம் குளிச்சுண்டு அப்படி என்ஜாய் பண்ணுவோம். அதே சமயம் வளையர்களோடு உள்ளே போய் அவள் எடுத்து கொடுக்குற முத்துக்களை போட்டுண்டு மினுக்கிக்கிறதும், அதை பெருசாக நினச்சிக்கிறதும், நாம் பெரியவன்னு காமிக்கிறதுக்கும் அது உபயோகமாக இருக்கு இல்லையா, ரத்தனங்களும் முத்துக்களும். அதே மாதிரி சுவாமி அதில் ஆழ்ந்த கருத்துக்களும் அந்த திருப்பாவையில் இருக்கிறதான வேதத்துடைய உபதேசங்களும், நம் ஆச்சாரியாளுடைய திருவுள்ளம், எம்பெருமானுடைய திருவுள்ளம் எல்லாம் திருப்பாவையில் இருக்குது. அதை நம்ம அறியும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கை பயன் நமக்கு கிடைக்கிறது. நாம் என்ன பயன், எம்பெருமானை அடையணும், அதுதான் பயன். அதுக்கு வேதமணித்துக்கும் வித்தாகும் போதை தமிழான இந்த திருப்பாவையை நன்னா அறியணும். அது வெறும் இப்படி சேவிச்சா மாத்திரம் போகாது. அதுக்கு தான் எந்தெந்த உபன்யாசங்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு தலைப்பில் எல்லா சுவாமிகளும் உபன்யாசகர்களும் அங்கங்கே போய் பண்ணுவாள். ஆனால் மார்கழியில் மாத்திரம் எல்லோரும் திருப்பாவை தான். நீங்கள் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊரில் ஒரு ஆச்சாரியர்களும் உபன்யாசகர்களும் திருப்பாவை தான் சாய்ச்சின்னு இருப்பாள். ஏன் அப்படின்னா திருப்பாவை அவ்வளோ முக்கியம் நமக்கு. அதனால் திருப்பாவையை சுவாமி இவ்வளோ 29 நாட்கள் இங்கே எழுந்துருளி இருந்து நாளைக்கோட பூர்த்தியாக போகிறது, முடிய போகிறதேன்னு இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசு நம்ம ஊருக்கு. ஏன்னா நாம் இப்படி ஒரு மாத காலம் இப்படி தொடர்ந்து உபன்யாசம் கேட்டதுங்கிறது இல்லவே இல்லை. அடியே ஏதோ காத்தால் ஒரு 10 நிமிஷம் உளருவேன், அதுதான் கேட்டிருப்பேன். அதுலேயுமே பாதி பேருக்கு டைம் ஆகிடும், கிடு ஓடின்னு இருப்போம். ஏதோ அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம்
ஆண்டாளும் அரங்கனுடைய பரிபூர்ண கிருபையினால் நமக்கு திருப்பாவையை முழுவதுமாக அனுபவிக்கும் சுவாமி சொல்லணும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் டைமும் சூழ்நிலையும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் சுவாமி நமக்கு புரியும்படியாக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சாதித்தார். அதனால் சுவாமி அடிக்கடி இங்கே எழுந்தருளணும் திருவள்ளுவர் சுவாமிக்கு. அப்போது நாம் அதை பயன்படுத்திக்கணும். சுவாமியை ரொம்ப கிருபையோடு இங்கே எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். இது வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு இது அடிக்கடி இந்த பாக்கியம் கிடச்சிட்டே இருக்கணும். சுவாமி திருவடியில் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். அதனால் இன்றைக்கி நாளைக்கு சாத்துமுறை போகிறது நம் மனசெல்லாம் மகிழ்ந்திருக்கு. இந்த மகிழ்ச்சி அப்படியே இருக்கணும். அதுக்கு சுவாமி கிருபை பண்ணணும். நாளைக்கு பெரிய சுவாமி எழுறார். சுவாமியோட திருத்தகப்பனார் எத்தனை மணிக்கு? நாளைக்கு பெரிய சுவாமி எழுந்துருளி சாத்துமுறை போகிறது. அதுவும் பெரிய ஒரு பரம பாக்கியம். அதனால் எல்லோரும் நாளைக்கு 4 மணிக்குள்ளாக வந்துடணும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால் 7 மணிக்கு பூர்த்தி ஆகிடும். நாளைக்கு சாத்துமுறைன்னு நாம் எப்படி சேவாகாலம் பண்ணி பெருமாளுக்கு தலிகை முசி நைவேத்தியங்கள்லாம் ஆகி சாத்துமுறை சாதிக்கிற மொழி சித்தஞ்சிறு காலை கோஷ்டி பண்ணுற மொழி, அதே மாதிரி இந்த 30 நாளும் இந்த உபன்யாசம் இது ஒரு யஜ்யம். சுவாமி சாதிச்சார், வாக் யஜ்யேன கல்பதாம்னு வேதம் சொல்கிறது. இது ஒரு யஜ்யம். யஜ்யம் பலவிதமாக இருக்குது. இது வார்த்தையினாலே யஜ்யம், சொல்கிறதும் யஜ்யந்தான். பகவானை பற்றி ஒரு 10 வார்த்தை சொன்னாலே அது யஜ்யந்தான். இது மகா யஜ்யம். ஆண்டாள் ஏற்கனவே சொல்லியிருக்கார், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு சொன்ன பிரகாரம் இந்த யஜ்யம் நாளைக்கு மகா பூர்ணாகுதி. பூர்ணாகுதினாக்க ஒரு யாகம் பண்ணால் பூர்ணாகுதி பண்ணி பூர்த்தி பண்ணுற முடியும். அதான் சாத்துமுறை. அந்த பூர்ணாகுதிக்கு நம்ம விசேடமாக எந்திருந்து நின்று அப்படிலாம் நல்லா பிரார்த்தனையெல்லாம் பண்ணிப்போம் இல்லையா? அதேமாரி நாளைக்கு இந்த சாத்துமுறையை யாரும் தவற விட்டுறாமல், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கிறதுனால அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த வேலை இந்த வேலை இருக்கும். இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிட்டு அதை தள்ளி வச்சுட்டு நாளைக்கு 4 மணிக்குள்ளாக இங்கே எல்லோரும் வந்துடணும்னு அப்படி விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். 7 மணிக்கு பூர்த்தி ஆகிடும். இந்த திருப்பாவை உபன்யாசம் வருஷம் எப்படி பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நிற்காமல் நடக்கிறதோ அதே மாதிரி இந்த திருப்பாவை மகோத்சவமும் நமக்கு நிற்காமல் வருஷம் சுவாமி திருவாக்கினால ஒவ்வொரு வருஷமும், ஏன்னா ஒவ்வொரு தடவும் ஒரு அர்த்தங்களை நாம் அனுபவிக்கலாம். அந்த பிராப்தமாகணும் சுவாமி திருவடியிலையும் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடியிலையும் ஆண்டாள் அரங்கன் திருவடியிலையும் விண்ணப்பம் பண்ணிட்டு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அவசியம் 4 மணிக்குள்ளே எல்லோரும் வந்துருக்கோம். இன்னும் எல்லோரையும் வர சொல்லணும். நாளைக்கு சாத்துமுறைக்கு வந்தால் பூர்ண பலனும் கிடைச்சிரும். அதனால் ஒரு நாள், ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு தான், இன்னும் ஒரு 3-4-5 நாளைக்கு லீவு இருக்குது. பொங்கலோட காரியங்கள்லாம் நம்ம முடிச்சுட்டு போய் அப்புறம் போய் பொங்கல் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாயின்மா. நாளைக்கு காத்தால பாரப்பட்டிக்கு வெங்கடாசலபுரம் ஒட்டப்பட்டி, பாரப்பட்டி வெங்கடாசலபுரம் ஒட்டப்பட்டி 3 கிராமத்துக்கு சுவாமி காத்தால எழுந்துருளார். அவசியம் அங்கங்கே இருக்கிறவா கலந்துக்கணும். அடியே ஸ்ரீமதே ராமானுஜாயன். இந்த ஏடிஎம் கார்டு யாரோ மிஸ் பண்ணியிருக்கா. அது இங்கே